ஹாய் கைஸ்! இன்னைக்கு நான் உங்களுக்காக செம்ம ஃபீல் குட்டான ரொம்பவே டிஃப்ரெண்டான ஸ்டோரி தான் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த ட்ராமா ரொம்பவே பிடிக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம எனக்காக ஒரே ஒரு லைக்க மட்டும் தட்டி விட்டுருங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம லைஃப்ல நம்ம பண்ண பெரிய பெரிய மிஸ்டேக் எல்லாம் திருத்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சா எப்படி இருக்கும்? அதுவும் நம்ம வாழாம போன நம்மளுடைய 18 வயசு வாழ்க்கைய மறுபடியும் வாழ முடிஞ்சா செம்மையா இருக்கும்ல? அப்படியே ஒரு ட்விஸ்டான கதைய தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ட்ராமாவோட ஸ்டார்ட்டிங்ல நம்ம ஹீரோயின தான் காமிக்கிறாங்க. அப்படியே தூக்கத்துல இருந்து கண் விழிக்கிறா. அவளுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு நின்னு இவள ரொம்பவே அழகா இருக்குன்னு சொல்லிட்டு வேற கூப்பிட்டுட்டு இருக்கா. நம்மளதான் இவ கூப்பிடறான்னு சொல்லிட்டு அவள பாத்துட்டு இருக்கும்போது அவளும் ஹீரோயின் கிட்ட உங்க போனை கொடுக்க முடியுமான்னு கேக்குறா. அதானே பார்த்தா போன் கேட்கறதுக்காக நமக்கு ஐஸ் வச்சிருக்கா போல இருக்குன்னு இவ்வளவு சிரிச்சிட்டு இருக்கா. அப்போ அங்க இருந்த டிவில ஹீரோயினுக்கு பிடிச்ச ஒரு சிங்கருடைய பாட்டு தான் ஓடிட்டு இருக்கு. அந்த ப்ரோக்ராம பார்த்த ஹீரோயினும் செம்மையா ஷாக் ஆயிட்டு இருக்கா. ஏன்னா அந்த ப்ரோக்ராம் 2005ல ரிலீஸ் ஆன ஒரு லைவான ப்ரோக்ராம். அது மட்டும் இல்லாம அங்க 2005வது வருஷம் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்பதான் இவளுக்கு புரியுது தான் ரீபார்ன் ஆயிருக்கும்னு. இப்பதான் பாஸ்ட் லைஃப்ல என்ன நடந்ததுன்னு நினைச்சு பாக்குறா. ஹீரோயின் அவளுடைய 40வது வயசுல தான் இருக்கா. அவ லைஃப்ல ரொம்பவே கஷ்டப்பட்டு புருஷன் இல்லாம தனியா தன்னுடைய பையனை வளர்த்து ஆளாக்கி இருக்கா. ஆனா அவளுடைய அந்த பையன் உதவா கரையிருந்து பொறுப்பே இல்லாம அவன் லவ் பண்ண ஒரு பொண்ணுக்காக தன்னுடைய சொத்து பத்துன்னு எல்லாத்தையும் இழந்து அவங்க அம்மாவை ஃபேஸ் பண்ண முடியாம பில்டிங்ல இருந்து குதிச்சு இறந்து போயிருப்பான். இப்படி தன்னுடைய பையன் ஒரு பொண்ணால ஏமாத்தப்பட்டு தன்னுடைய சொத்து எல்லாத்தையும் இழந்துட்டு அவன் இறந்து போயிட்டான்னு தெரிய வர அதை கேட்ட ஹீரோயினும் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிருப்பா. எனக்கு மட்டும் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா என் பையனை நான் நல்லா வளர்த்திருப்பேன். இந்த மாதிரி அவனை ஏமாந்து போயிட்டு சாக விட்டுருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த அதிர்ச்சியில ஹீரோயினும் அதே இடத்துல விழுந்து இறந்து போயிருப்பா. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் டைம் டிராவல் ஆகி 2005வது வருஷத்துல ரீபன் ஆயிருக்கா. இப்போ அதெல்லாத்தையும் நினைச்சு பார்த்த ஹீரோயினும் நான் 2005வது வருஷத்துல ரீபன் ஆயிருக்கேன்னா என் பையனுக்கு இப்போதைக்கு ஒரு 18 வயசு தான் இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்க ஹீரோயினுடைய பையனை தான் காமிக்கிறாங்க. கிளாஸ் அட்டன் பண்ணாம ஸ்கூல் கிளப்ல விளையாடிக்கிட்டு பசங்க கூட சண்டை போட்டுட்டு தெரிஞ்சிட்டு இருக்கான். அவனை பார்த்த ஹீரோயினும் செம்மையா கோவப்படுறா. ராஸ்கல் கிளாஸுக்கு போகாம இங்க விளையாடிட்டு இருக்கா, இருடா தேவரன்னு சொல்லிட்டு ஏறி குதிச்சு அவங்க கிட்ட போயிட்டு டேய் கிளாஸ் அட்டன் பண்ணாம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டு அவனை போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்கா. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏய் என்ன நீ மேல கை வைக்கிறா, யாரு நீ கேட்டு அவளை திட்டிட்டு இருக்கா. எது யாரா, என்னடா மரியாதை இல்லாம பேசுறேன்னு சொல்லிட்டு அப்பதான் அங்க இருந்த கண்ணாடிய பாக்குறா. அவ கண்ணா அவளாலே நம்ப முடியல. ஏன்னா அவ ரீபான் ஆனாலையா, அவளுடைய 18வது வயசுல ரீபான் ஆகியிருக்கா. அவளுடைய இளமை எல்லாமே திரும்ப வந்திருக்கு. முகத்துல ரிங்கிள்ஸ் எல்லாம் இல்ல, முடியெல்லாம் கருப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா. சோ தான் ரீபான் மட்டாகல, தன்னுடைய 18வது வயசுக்கும் திரும்ப வந்திருக்கோங்கிறத ரியலைஸ் பண்றா. இவ இந்த மாதிரி ரீபான் ஆனதும் சென்னுடைய அம்மாங்கிறதும் இவளுக்கு மட்டும்தானே தெரியும், சென்னுக்கு தெரியாது இல்லையா. அதனால இவ கிட்ட வந்து என்ன என்னுடைய அட்டென்ஷனை வாங்கதான் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கியா, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க ஆசைப்படுறியான்னு கேட்டு இவ கிட்ட ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்கா. எது கேர்ள் ஃப்ரெண்டா, யார்கிட்ட என்னடா பேசுறேன்னு கேட்டு மறுபடியும் அவனை போட்டு அடிக்க ஸ்டார்ட் பண்றா. உன்னுடைய அப்பியரன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா நீ அம்மாவுடைய செக்ரட்டரியா தான் இருப்ப. அவங்க கிட்ட போயிட்டு உங்க பையன் நல்லா தான் படிக்கிறான்னு சொல்லு, அதுக்காக நான் உனக்கு பணம் கூட தரேன்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்து அவகிட்ட நீட்டிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கா செம்ம கோவம் வந்துட்டு இருக்கு. கம்பு எடுத்து அவனை அடிச்சு அங்கிருந்து ஸ்கூலுக்கு தான் இழுத்துட்டு போறா. ஏய் என்ன பண்ற, என் அம்மா கூட நடிச்சது இல்ல, நீ என்ன கண்ட்ரோல் பண்றேன்னு கேட்டு திமிரா பேசிட்டு இருக்கான். அப்பவும் ஹீரோயின் விடாம அவன் பேக்லயே ஒரு உதவி விட்டு ஸ்கூலுக்கு போடான்னு சொல்லிட்டு திரத்தி விட்டுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் கம்பெனிக்கு போயிட்டு பிசினஸ் அக்கௌண்ட் தான் பாத்துட்டு இருக்கா. அப்போ சென் கிட்ட இருந்து அவளுக்கு கால் வருது. அம்மா எனக்கு ஒரு 3000 ரூபாய் அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது, அக்கௌண்ட்ல அனுப்பி விடுங்கன்னு சொல்றான். பண்ணனு கேட்டதுமே அவ காலை கட் பண்ணி விட்டுறா. ஏன்னா பாஸ்ட் லைஃப்ல பிசினஸே பாத்துட்டு இருப்பா, தன் பையனை கவனிச்சிருக்க மாட்டா. அவ எப்பெல்லாம் இந்த மாதிரி பணம் கேட்கறானோ அப்ப பணத்தை மட்டும் சென்ட் பண்ணிருப்பா. இதனாலேயே தன் பையன் கேட்டு போயிருப்பான். சோ அதே மிஸ்டேக்க மறுபடியும் பண்ண கூட நினைச்சுதான் இப்படி அவன் பணம் கேட்கும் போது காலை கட் பண்ணி விட்டுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு தான் போறா. அவளுடைய திங்ஸ் எல்லாம் தொட்டு பார்த்துட்டு ரொம்பவே எமோஷனலா ஃபீல் பண்றா. அப்போ அந்த வீட்டுக்குள்ள சேந்தா வரான். அவனை பார்த்ததுமே போயிட்டு ஒளிஞ்சுக்கிறா. கிளாஸ் அவர்ஸ்ல கிளாஸ கட் அடிச்சுட்டு இப்ப எதுக்காக இங்க வந்தான்னு சொல்லிட்டு இவளும் பாத்துட்டு இருக்கா. அப்ப சேன் அவன் ஃப்ரெண்டு கிட்ட தான் போன்ல பேசுறான். என் அம்மா கிட்ட பணம் கேட்டா அவங்க தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க தரலனா என்ன, நானே எடுத்துப்பேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுல பணம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் ஒரு ஜாடி ஒண்ணு அவன் கையில கிடைக்குது. இதை வித்தா நல்ல ரேட்டு போகும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அதை பார்த்த ஹீரோயினும் தொடப்பத்தை எடுத்துட்டு அவன் அடிக்கலான்ட்டு போகும்போது அவன் இன்னொரு விஷயத்தையும் போன்ல பேசிட்டு இருக்கான். சோ இவனும் அவன் ஃப்ரெண்டு கிட்ட உன் அம்மாவுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக தானே இந்த பணத்தை கேட்கிறேன், பரவாயில்ல விடு, இதை நீ எனக்கு திரும்ப ரிட்டர்ன் எல்லாம் பண்ண வேணாம். இதே நான் உன்னுடைய நிலைமையில இருந்திருந்தேன்னா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டியா, நீயாவது பரவாயில்ல, நான்லாம் என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்காக என் கிட்னி கூட வித்து கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் கேட்ட ஹீரோயின் ரொம்பவே இமோஷனல் ஆகிறா. கையில வச்சிருந்த ஸ்டிக்கர் கீழே போட்டுறா. அவனுமே ஹீரோயினே பாத்துறான். நீ எப்படி என் வீட்டுக்குள்ள வந்தான்னு கேட்டு கத்திட்டு இருக்கான். நான் இந்த வீட்டுக்குள்ள வராம இருந்திருந்தா நீ பண்ற இந்த திருட்டு வேலையெல்லாம் எனக்கு தெரியாமலே போயிருக்குன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல வந்துட்டு இருக்கா. ஏய் யார பார்த்து திருடங்கிற, இது எங்க அம்மாவுடைய பொருள், அதை எடுக்கிறதுக்கு எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குன்னு சொல்றான். டேய் போதும் நிறுத்துறியா, நான் தான் உன் அம்மான்னு சொல்லும் போது அதை கேட்டு அவன் செம்மையா ஷாக் ஆயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனை உட்கார வச்சு அவளுக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றா. ஆனா அவனால நம்பவே முடியல. இல்ல நீ ஏதோ போய் தான் சொல்லிட்டு இருக்க, என்ன சீட் பண்ண பாக்குறியா, ஏமாத்துறேன்னு கேட்டு அவளை திட்டிட்டு இருக்கான். சோ ஹீரோயினா அவனை நம்ப வைக்க அவன் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எப்படி இருப்பான் என்ன பண்ணான்ட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லாம அவனுக்கு பீனட் சாப்பிட்டு அலர்ஜி ஆகும், நூடுல்ஸ்ல நீ நிறையவே வினிகர் சேர்த்துப்பேன்னு சொல்லிட்டு அவளுக்கு மட்டுமே தெரிஞ்ச இவனை பத்தின சில சீக்கிரட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டு சின்ன
சென்னும் ரொம்பவே எமோஷனல் ஆகிடுறா. கண்டிப்பா நீ அம்மாவா இருக்க வாய்ப்பே இல்ல. என் அம்மாவுக்கு என்ன பத்திலாம் கவலை கிடையாது. எப்ப பாரு வேலை வேலைன்னு வேலையில தான் இருப்பாங்க. ஈவன் என்னுடைய பேரண்ட்ஸ் மீட்டிங் கூட அவங்க அட்டெண்ட் பண்ண வந்ததே கிடையாது. அவங்க செக்ரட்டரி தான் அனுப்பி வைப்பாங்க. என் அம்மாவுக்கு என் கூட சேர்ந்து சாப்பிடலாம் டைம் கிடைச்சதே கிடையாது. அப்புறம் அப்படியே என்ன பத்தி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனலா பேசிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோயினும், "நான் அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணது உனக்காக தானே. உனக்கு ஒரு நல்ல லைஃப குடுக்கணும்னு தானே நான் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டேன்னு" சொல்றா. சரி, நீங்க ஃபியூச்சர்ல இருந்து டைம் டிராவல் ஆகி வந்திருக்கேன்னு சொல்றீங்கல்ல. ஃபியூச்சர்ல நான் எப்படி இருப்பேன்? என்ன பண்ணேன்னு கேட்கிறா. ஃபியூச்சர்ல என்ன பண்ணிருப்பான்? ஒரு பொண்ணு பின்னாடி போய் அவள நம்பி தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் இழந்து பில்டிங்ல இருந்து குதிச்சு செத்து போயிருப்பான் இல்லையா? அத பத்தி தான் சொல்றா. அப்பவே இவன் சந்தேகமா தான் அவள பாத்துட்டு இருக்கான். உடனே ஹீரோயினும் போயிட்டு அவளுடைய சின்ன வயசு ஆல்பத்த தான் எடுத்துட்டு வந்து குடுத்து பாக்க சொல்றா. அவனும் வாங்கி பாக்குறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் தன்னுடைய அம்மானே நம்புறா. அது மட்டும் இல்லாம அந்த போட்டோஸ் எல்லாம் ஒன்னொன்னா பாத்துட்டு வந்துட்டு இருக்கும்போது அதுல ஒரு மாஸ்க் போட்ட பையன் கூட ஹீரோயின் ரொம்பவே க்ளோஸா இருந்து போட்டோ எடுத்திருப்பான். அந்த போட்டோ இவன் கைக்கு கிடைக்குது. இந்த போட்டோல இருக்கிற பையன் யாருன்னு கேட்கவும் அதை பார்த்ததுமே ஹீரோயின் அந்த போட்டோவை பிடிங்கி வச்சுக்கிறா. இப்ப எதுக்கு இதை பிடிங்கி வச்சுக்கிறீங்க? இதுதான் அப்ப என்னுடைய அப்பாவான்னு கேட்டுட்டு இருக்கும்போது இந்த சீன் நீங்க கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் எப்படி டைம் டிராவல் ஆனாலும் அதே மாதிரி நம்ம ஹீரோவும் அவனுடைய 18வது வயசுல டைம் டிராவல் ஆகி வந்திருக்கா. இது எப்படி பாசிபிள்? நான் எப்படி 2005க்கு வந்தேன்? ஒருவேளை டைம் டிராவல் ஆகி ரீபன் ஆயிருக்கனான்ட்டு யோசிக்கும் போது இங்க அப்படியே கட் பண்ணிட்டு மறுபடியும் அங்க ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. எங்க சின்ன அவங்க அப்பா பத்தி கேட்டா இல்லையா? அதை கேட்டதுமே ஹீரோயின் ரொம்பவே கோவப்படுறா. அவனை பத்தி மட்டும் கேட்காதடான்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவளுடைய 18வது வயசுல ஸ்கூல்ல டிராப் அவுட் பண்ணிட்டு வேலைக்கு போனதெல்லாம் பத்தி சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டு சின்ன ரொம்பவே எமோஷனல் ஆகுறா. அதுக்கப்புறம் டைம் ஆனதால ஸ்கூலுக்கு கிளம்புற சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. அப்ப அவனை ஸ்டாப் பண்ணி இவன் மறைச்சு வச்சிருந்தா அவன் கேட்ட அந்த 3000 பணத்தை எடுத்து கொடுத்து இதை வச்சு உன் ஃப்ரெண்டோடைய அம்மாவுடைய ட்ரீட்மெண்ட் செலவை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு கொடுக்குறா. இங்க கட் பண்ணா மறுநாள் சென்னுடைய ஸ்கூல்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் தன்னுடைய பையனை நல்லா பாத்துக்கணுங்கிறதுக்காகவும் தன்னுடைய வீட்டு போன படிப்பை கண்டினியூ பண்ணணுங்கிறதுக்காக சென்னுடைய ஸ்கூல்ல தான் போயிட்டு ஸ்டூடெண்டா ஜாயின் பண்றா. அதுவும் அவன் கிளாஸ்லயே அவன் கூடயே போயிட்டு உட்காந்துக்கிறா. அங்க ஹீரோயினை பார்த்து சின்னும், அம்மா எதுக்காக நீங்க ஸ்கூலுக்குலாம் வந்திருக்கீங்க? எதுக்கு இங்க ஸ்டூடெண்டா வந்து ஜாயின் பண்ணீங்கன்னு கேக்குறா. ஏண்டா 18 வயசுல படிப்பு தானே முக்கியம். இப்போதைக்கு எனக்கு 18 வயசு தான் ஆகுது. அதனாலதான் நானும் படிக்க வந்தேன்னு சொல்றா. இப்படி 2 பேரும் ஒரே பெஞ்ச்ல ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கதை பார்த்துட்டு அந்த கிளாஸ்ல சியங்கிற பொண்ணு ரொம்பவே ஜெலஸ் ஆகுறா. ஏன்னா இவளுக்கு சென் மேல ஒரு கிரஷ். அதனால அவன் பக்கத்துல எந்த பொண்ணு உட்காந்தாலும் இவளுக்கு ஜெலஸ் ஆயிட்டு இருக்கு. சோ ஹீரோயினிய தனியா கூப்பிட்டு அந்த சென் பக்கத்துல எல்லாம் உட்காராத, அவன் ரொம்பவே பேட் பாய், நிறைய பொண்ணுங்களை ஹரஸ்மெண்ட் பண்ணிருக்கான், அவன் சரியான பொம்பளை பொறுக்கேன்னு சொல்லிட்டு அவனை பத்தின தப்பான ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கா. அதை கேட்ட ஹீரோயின் செம்மையா கோவப்படுறா. உடனே அவளை இழுத்துட்டு போயிட்டு கிளாஸ் ரூம்ல நிக்க வச்சு அந்த சின்ன கூப்பிட்டு, நீ என்ன பொம்பளை பொறுக்கியா, பேட் பையான்னு கேட்க. அப்படின்னு யார் சொன்னது? நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலன்னு சொல்றா. உடனே ஹீரோயினும், ஜியா கிட்ட கேட்டியா அவனை பத்தி தப்பு தப்பா உங்ககிட்ட யார் சொன்னதுன்னு கேட்க, இவ இன்னொரு பையனை மாட்டி விடா, இன்னொரு பையன் இன்னொரு பொண்ணை மாட்டி விடா, அவ இன்னொரு பையனை மாட்டி விட, இப்படியே கிளாஸ் ஃபுல்லாம சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. ஃபைனலா ஒரு பொண்ணு கிட்ட கேட்கும் போது அவ இவளதான் சொல்றா. சோ அங்க சுத்தி இங்க சுத்தி இந்த ஜியா தான் எல்லார்கிட்டயும் பரப்பி விட்டுருக்கா. அப்பனா இந்த கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயும் சென்னை பத்தி நீ தான் தப்பா சொன்னேன்னு கேட்க, இவ உடனே அழ ஆரம்பிச்சாரா. சென் கூட மத்த பொண்ணுங்க உட்காந்தா எனக்கு பிடிக்கல, அதனாலதான் அவனை பத்தி அந்த மாதிரி சொன்னேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இங்க இருந்து ஓடி போயிடுறா. உடனே சின்ன அவ அழுதுட்டு போனதால அவளை சமாதானப்படுத்த அவ பின்னாடியே போகலான்னு பாக்குறா. ஹீரோயின் அவனை ஸ்டாப் பண்ணி அவ கூட பேசாத பழகாத, அவ கிட்ட இருந்து விலகிறன்னு சொல்லிட்டு வான் பண்றா. ஆனா எதுக்காகன்னு கேக்குறா. அதை பத்தி இப்போதைக்கு என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாது, நான் சொன்னதை மட்டும் செய்யறான்னு சொல்லிட்டு அவளை மீட் பண்ண போக விடாம போயிட்டு உட்கார சொல்லிடுறா. ஆக்சுவலி எதுக்காக ஹீரோயின் சென் கிட்ட அந்த ஜியா கூட பேசக்கூடாது பழகக்கூடாதுன்ட்டு வான் பண்றானா, ஃபியூச்சர்ல சென்னை ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு போனதால சென்னை இறந்து போயிருப்பானையா. அவனை ஏமாத்தின பொண்ணு வேற யாரும் கிடையாது, இந்த ஜியா தான். ஜியா தான் அவனை காதலிக்கிற மாதிரி காதலிச்சு அவன் கிட்ட இருந்து ஏமாத்தி எல்லா சொத்துக்களையும் பறிச்சுட்டு அவனை நடுத்தருல விட்டுருப்பா. சோ அந்த ரீசனுக்காக தான் தன் பையனை அவன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு வான் பண்றா. அதுக்கப்புறம் இந்த ஜியாவை தான் காமிக்கிறாங்க. அழுதுகிட்டு வந்தாலையா அந்த பில்டிங்குடைய டாப்ல தான் நின்னுட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு அவளை தேடி இந்த சென் தான் வரா. நான் உன்னை பத்தி தப்பு தப்பா சொன்னதால என் மேல நீ கோவத்துல இருக்கியான்னு கேக்குறா. அதுக்கு சென் என்ன சொல்றான்னா, நான் எதுக்காக உன் மேல கோவப்பட போறேன், என்னதான் இருந்தாலும் நீ என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்றா. அப்போ திடீர்னு அந்த இடத்துக்கு வந்த ஹீரோயின் சென்னுடைய காதை பிடிச்சு திரிகிட்டு இருக்கா. நான் உங்ககிட்ட என்னடா சொன்னா, என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டு திட்டிட்டு இருக்கா. இந்த மாதிரி சென்னை ஹீரோயின் கண்ட்ரோல் பண்றதை பார்த்துட்டு இவளுக்கு பயங்கரமா ஜெலஸ் ஆயிட்டு இருக்கு. உனக்கு என்ன பிரச்சனை, நானும் அவனும் ரொம்ப வருஷமா ஃப்ரெண்ட்ஸுங்களா இருக்கும், நீ இதுக்காக எங்க விஷயத்துல தலையிறன்னு கேட்டு ஹீரோயினை பிடிச்சு திட்டிட்டு இருக்கா. அப்பதான் சென்னும் இவதான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு ஜியான்னு சொல்றா. அப்பனா இதுக்கு முன்னாடி போன்ல பேசுனியே, உன் ஃப்ரெண்டோடைய அம்மாவுக்கு கூட ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் வேணும்னு கேட்டியா, அப்போ அந்த பொண்ணு இந்த பொண்ணு தானே கேட்க. அவனுமே அதுக்கு ஆமான்னு சொல்றான். அவ கையில கட்டியிருக்கிற வாட்ச் எல்லாம் ஹீரோயின் பாக்குறா. உன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ற, இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான வாட்ச் எல்லாம் கட்டியிருக்கேன்னு கேட்கிறா. அதை கேட்டதுமே இவ கொஞ்சம் தடுமாறுறா. சோ இதை வச்சு ஹீரோயின் கெஸ் பண்ணிடுறா இவ போய் சொல்லி அவன் கிட்ட இருந்து பணம் பறிச்சிருக்காங்கிறத. சோ ஹீரோயினும் அந்த ஜியா கிட்ட, உன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்ட்டு இவனுக்கு கால் பண்ணி பணம் கேட்டல, அந்த பணத்தை நான் தான் அவனுக்கு கடனா கொடுத்தேன், ஒழுங்கா அந்த பணத்தை என்கிட்ட திருப்பி கொடுத்துருன்னு சொல்லிட்டு அவளை வான் பண்ணிட்டு போறா. அதை கேட்டு இவளும் சென் கிட்ட கோவப்படுறா. இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. அதுக்கப்புறம் சென்னுடைய வீட்டுல தான் காமிக்கிறாங்க. சென் வீட்டுக்கு லேட் நைட்ல தான் வரா. ஹீரோனிக்கு தெரியக்கூடாதுன்னு மெதுவா அந்த வீட்டுக்குள்ள போகலான்னு பார்க்கும்போது
அவ கண் விழிச்சு பாத்துறா. ஏன்டா நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் நீ மறுபடியும் அந்த ஜியாவை தான் மீட் பண்ண போயிட்டு வரியான்னு கேட்டு அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா, அடிச்சிட்டு இருக்கா. ஏமா அந்த ஜியா உங்களுக்கு என்னதாம்மா பண்ணா, எதுக்கு அவன் மேல இவ்வளவு கோவப்படுறீங்கன்னு கேக்குறா. அப்பதான் ஹீரோயின் அந்த ஜியாவை பத்தியே சொல்ல ஆரம்பிக்கிறா. இதுக்கு முன்னாடி நான் ஃபியூச்சர்ல என்ன பண்ணேன்னு என்கிட்ட கேட்டேன்ல, அதுக்கு கூட நான் சொன்னேனே உன் ஃபியூச்சர்ல ஒரு பொண்ணை நம்பி ஏமாந்து போயிட்டு இறந்து போயிருப்பேன்னு. சோ உன்னை ஏமாத்தின அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, இந்த ஜியா தான் சொல்றா. சோ அந்த ஜியாவால தான் உன்னுடைய மொத்த லைஃபும் ஸ்பாயில் ஆயிருக்கும். இதுக்கப்புறம் அவகிட்ட பழகாதன்னு சொல்லிட்டு வான் பண்றா. அதை கேட்டு சென்னும் ரொம்பவே சந்தோஷப்படுறான். என்ன சொல்றீங்க, அப்பனா நானும் ஜியாவும் லைஃப்ல ஒண்ணு சேர்ந்துருமான்னு கேக்குறா. ஏன்டா நான் இவ்வளவு தூரம் சொல்லி உனக்கு புரியலையா, அவளாலதான் உன் மொத்த லைஃபும் ஸ்பாயில் ஆக போகுதுன்னு சொல்றேன். நீ என்னடான்னா அவ கூட சேர்ந்து வாழறத பத்தியே பேசுறேன்னு கேட்ட பக்கத்துல இருந்த ஒரு குச்சி எடுத்து அவனை அடி அடி நடிச்சிட்டு இருக்கா. இங்க கட் பண்ணா மறுநாள் சென்னுடைய கிளாஸ் ரூம்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினும் சென்னு சேர்ந்து ஜாலியா சேட்டை பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ அவங்க ஸ்கூலுக்கு புதுசா ஒரு டாப் ஸ்டூடெண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. அதுவும் பிரின்சிபலே அவனே கிளாஸ் ரூமுக்கு கூட்டிட்டு வராரு. அங்க ஹீரோவும் ஹீரோயினை பாக்குறான். அவளுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ தானே பாஸ்ட் லைஃப்ல ஹீரோனுடைய எக்ஸஸ் பண்றதுருப்பான். சோ அவனை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு இருக்கா. அவனுமே ஹீரோயினை தான் பாத்துட்டு இருக்கான். சோ ஹீரோயினுக்காக தான் இந்த ஸ்கூல்லே ஜாயின் பண்ணிருப்பான் போல. அது மட்டும் இல்லாம இவ யோசிக்கிறா, அது எப்படி நம்ம தான் ரீபான் ஆகி வந்திருக்கோம், இவனும் அதே இளமையில இருக்கானே, ஒருவேளை என் ஹஸ்பண்டோடைய பையனா இருப்பானோ, இல்லனா நம்மள மாதிரி இவனும் ரீபான் ஆயிருப்பானோன்னு சொல்லிட்டு பல கேள்விகளோட ஹீரோவிய பாத்துட்டு இருக்கா. அந்த கிளாஸ்ல ஒவ்வொரு பெஞ்சுக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னு தான் சேமா உட்கார வச்சிருப்பாங்க. சோ ஹீரோ கிட்டயும் கேக்குறாங்க, உனக்கு எந்த பொண்ணு கூட உட்கார விருப்பம் இருக்கோ போய் உட்காந்துக்கோன்னு சொல்ல. அப்போ இந்த சியா சடனா இருந்து நான் சிங்கிளா தான் உட்காந்துருக்கேன், என் பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து வளைஞ்சிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு முன்னாடி தான் சியா உட்காந்துருப்பா. அதனால அவளை பாத்துக்கிட்டே சியா பக்கத்துல உட்கார வந்துட்டு இருக்கா. ஹீரோயினும் வச்சுக்கணும் வாங்காம ஹீரோவே பாத்துட்டு இருக்கா. இப்படி ரெண்டு பேருமே மாறி மாறி பாத்துட்டு இருக்கதை பார்த்து சின்னும் என்ன ட்ராக் எங்கேயோ போற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்கள டைவர்ட் பண்ற மாதிரி ஏதோ பண்ணி பாக்குறா. அப்போ ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டே இருக்காங்க. என்ன ரெண்டு பேரும் கிளாஸ் முடிகிற வரைக்கும் இப்படிதான் பாத்துக்கிட்டே இருக்க போறீங்களான்னு கேட்க உடனே ஹீரோவும் அவருடைய பிளேஸ்ல வந்து உட்காந்துக்கிறான். ஆக்சுவலி ஹீரோயின் டைம் டிராவல் ஆகி வந்திருக்கா, ரீபான் ஆயிருக்கான்னு தெரிஞ்சுதா ஹீரோமே அவளை பார்க்க இந்த ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணிருக்கா. அதுக்கப்புறம் இந்த சென்னும் ஜியா கிட்ட பேச போறான். ஆனா அவன் முகத்தை திருப்பிக்கிறா. ஏன்னா பக்கத்துல ஹீரோ இருக்கதால அவனை பார்த்து வளைஞ்சிட்டு இருக்கா. என்னடா அவன் வந்தது நம்மள கழட்டி விட்டாலன்னு சொல்லிட்டு இவனும் ரொம்பவே அப்செட் ஆகி வந்துட்டு இருக்கும் போது ஹீரோனிக்கு தான் செம்ம ஹாப்பியா இருக்கு. எப்படியோ என் பையன் தப்பிச்சிட்டான், அதுவே எனக்கு போதும்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கிளாஸ் டீச்சர் வந்து ஸ்கூலோட எக்யூப்மெண்ட் ரூம் எல்லாம் கிளீன் பண்ண சொல்லி ரெண்டு பேரா பிரிச்சு விடுறாங்க. சென் வழக்கம் போல ஜியா கூட போறேன்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் விட மாட்டேங்கிறா. நானும் சென்னும் சேர்ந்து கிளீன் பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறா. ரெண்டு பேரும் சேர்ந்து லைப்ரரியில இருக்கிற புக் எல்லாம் அடுக்கி வச்சிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் தோசை தட்டி கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கூட ஹீரோயின் அவங்க கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. நான் சொல்றதை கேளு, அவளால உன் லைஃபே அழிஞ்சு போயிடும், அவ பின்னாடி மட்டும் போகாதான்னு சொல்லிட்டு பையனை திட்டிட்டு இருக்கா. அப்போ அவங்க லைப்ரரியன் வந்து ஒரு முக்கியமான மேகசின் புக் எடுத்துட்டு போயிட்டு ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் ரூம்ல கொடுத்துட்டு சொல்றாங்க. இந்த சென்னும் நான் பாருன்னு சொல்லிட்டு புக் எடுக்கிறா. ஆனா ஹீரோயின் விட மாட்டேங்கிறா. எங்க விட்டா அந்த ஜியா கூட போயிடுவான்னு நினைச்சு நானே கொண்டு போய் கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த புக்கை இவன் எடுத்துட்டு வரா. இவ்வளவு அந்த ரூம்ல புக்கை வச்சுட்டு திரும்பும் போது ஆப்போசிட்ல தான் ஹீரோ வந்து நிக்கிறான். இவ போன அவசரத்துல அவன் மேலே போயிட்டு முட்டிடுறா. இதுல அவன் வர ஷர்ட் இல்லாம இருக்கான். அவனை பார்க்கும் போது இவளுக்கு பயங்கரமா நர்வஸ் ஆயிட்டு இருக்கு. ஏய் என்ன நீ சட்டை போடாம நிக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை விட்டு விலகிக்கிறா. அப்ப அவனுடைய ஆப்ஸ்ல ரெண்டு மோல் இருக்கத பாக்குறா. உனக்கு இந்த மச்சம் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்பனா உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கா, நான் கூட எல்லாத்தையும் நீ மறந்துருப்பேன்னு நினைச்சேன்னு சொல்லும் போது இப்பதான் ஒரு பிளாஷ் பேக்கிங் காமிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினியும் லிவிங் டுகெதர்ல இருந்திருப்பாங்க. அப்போ ஹீரோ குளிச்சிட்டு இருக்கும் போது அவனுக்கு ட்ரெஸ் கூட எடுத்து வந்து ஹீரோயின் கொடுத்துருப்பா. அப்போ இதே மாதிரி மச்சம் இதே இடத்துல அவனுடைய ஆப்ஸ்ல இருக்கதை பாத்துருப்பா. அப்படியே ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. சோ இப்ப அதெல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு நீ ஒன்னும் எதையும் ஞாபகப்படுத்த தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு இருக்கா. அப்பனா உனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துச்சு அப்படித்தானே கேட்கும் போது ஆமா எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குதான், ஆனா அதுக்காக எல்லாம் ஒன்னும் என்னால மன்னிக்க முடியாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம ரெண்டு பேருக்கும் வயசாயிடுச்சு, இந்த வயசுல இந்த மாதிரி எல்லாம் சுத்திட்டு தெரிஞ்சிட்டு இருக்காத, வேணும்னுதான் இந்த மாதிரி எல்லாம் சட்டை போடாம சுத்துறேன்னு கேட்டு அவனை திட்டிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோனுடைய பையன் சென் தான் வந்துடுறா. இப்படி ரெண்டு பேரும் தனியா நின்று பேசிட்டு இருக்காங்க. அதுலயும் ஹீரோ வர சட்டை போடாம இருக்கதை பார்த்துட்டு அவனுக்கு செம்ம கோவம் வருது. உடனே ஹீரோ கிட்ட வந்து ஏன்டா உனக்குலாம் அறிவில்ல, இப்படிதான் ஒரு பொண்ணு கிட்ட எல்லாத்தையும் அவுத்து போட்டு காட்டிட்டு இருப்பேன்னு கேட்டு அவனை திட்டிட்டு இருக்கான். ஆக்சுவலி ஹீரோவுக்கு சென் தன்னுடைய பையன்ங்கிறது தெரியாது இல்லையா, அதனால இவனுமே அவன் மேல கோவப்படுறான். உனக்கு என்ன வந்தது, நான் அவகிட்ட பேசினா நீ எதுக்கு இடையில வர, நீ என்ன அவளுடைய ஃபாலோவரா, உங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு கேட்டு திட்டிட்டு இருக்கான். எங்க ரெண்டு பேருக்குள்ளயும் என்ன ரிலேஷன்ஷிப் இருந்தா உனக்கு என்ன, அது எதுக்கு நீ கேட்கிறேன்னு பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் தான் ரெண்டு பேரையும் ஸ்டாப் பண்றா. நீ ஃபர்ஸ்ட் போயிட்டு ட்ரெஸ் போடு, நீ முதல்ல என் கூட வான்னு சொல்லிட்டு சென் அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் சென்னை நடந்து வராங்க. அப்போ சென் ஹீரோயின் கிட்ட அந்த ஹேனை பார்க்கும் போது எங்கேயோ பார்த்த மாதிரியே தோணிட்டு இருக்கு, எனக்கும் அவனுக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருக்கிற மாதிரியே தோணிட்டு இருக்குமான்னு சொல்லும் போது அப்போ ஹீரோயினா அவன் மனசுக்குள்ள பின்ன தோணாதா, ஏன்னா அவன் தானே உன்னுடைய அப்பா, உன்னை பார்க்க உன் அப்பா மாதிரி இருக்கடான்னு சொல்லிட்டு அவன் கணத்துல கையை வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம், எதுக்காக அம்மா இந்த அளவுக்கு ஃபீல் பண்றாங்கன்னு பாத்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக் தான் நினைச்சு பாக்குறா. சென் ஹீரோயின் வயித்துல இருக்கும் போது அவ பிரெக்னெண்டா இருக்கான்னு தெரிஞ்சு ஸ்கேன் பண்ண வந்திருப்பா. ஆக்சுவலி குழந்தைய அபார்ட் பண்ற ஐடியாவில தான் வந்திருப்பா. சோ ஸ்கேன் பண்ணி பார்க்கும் போது அந்த குழந்தையோட கண்ணு மூக்கெல்லாம் பார்க்க இவளுக்கு அந்த குழந்தைய அபார்ட் பண்ண மனசு வந்திருக்காது. சோ அவளை செக்அப் பண்ண அந்த ஃபீமேல் டாக்டர் கிட்ட யாராவது வந்து கேட்டா நான் குழந்தைய அபார்ட் பண்ணிட்டு தான் சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அழுதுகிட்டே கிளம்பிருப்பா.
அதே நேரத்துல எங்க ஹீரோ கிட்டயும் ஹீரோடைய ஆட்கள் வந்து நாங்க போயிட்டு ஹீரோயினியா அவங்க வீட்ல தேடி பார்த்தா அவங்க வீட்ல ஆள் இல்ல, எங்கேயோ போயிட்டாங்க. ஆனா அவங்களுடைய இந்த ஸ்கேன் ரிப்போர்ட் மட்டும் எங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ட ஹீரோ கிட்ட குடுத்துருப்பாங்க. அத பார்த்து அவனும் ஹீரோயின் பிரெக்னன்ட்டா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவ ஆட்கள் அனுப்பி ஹீரோயின் எங்க இருந்தாலும் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருப்பான். ஹீரோயின் எப்படி பையன் கூட நின்னா அந்த விஷயத்துல நினைச்சு பாக்குறாளோ அதே மாதிரி தான் இந்த பக்கம் ஹீரோவும் அந்த எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. லாஸ்ட் லைஃப்ல உன்னை மிஸ் பண்ணிட்டேன், கண்டிப்பா இந்த தடவை உன்னை கிவ் அப் பண்ண மாட்டேன், விதி நம்ம 2 பேரையும் ஒண்ணு சேர்த்திருக்கு, கண்டிப்பா இந்த லைஃப்ல உன்னை மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயின் நினைச்சுதான் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் சென்னைன்னு எல்லாரும் சேர்ந்து ஸ்போர்ட்ஸ்ல விளையாடிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் சென்னை ரொம்பவே கேர் பண்ணிக்கிறத பார்த்துட்டு ஹீரோக்கு செம்ம ஜெலஸ் ஆயிட்டு இருக்கு. இவளுக்கும் அவனுக்கும் அப்படி என்னதான் இருக்கு, எதுக்கு இந்த அளவுக்கு அவனை கேர் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு அவனை பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். அந்த வெஞ்சன்ஸ்ல ஹீரோ என்ன பண்றானா வேணும்னே சென்னை விளையாட விட மாட்டேங்கிறான், அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கான். சென்னுக்குமே இது புரியுது. உனக்கு என்ன மூளை குழம்பு போச்சான்னு கேட்டு பிளே கிரவுண்ட்ல 2 பேரும் சண்டை போடவும் ஸ்டார்ட் பண்றானுங்க. ஜஸ்ட் இவங்க 2 பேருல மட்டும் ஆரம்பிச்ச சண்டை குரூப்பா ஸ்டார்ட் ஆகி 2 குரூப்பா அடிச்சுக்க ஆரம்பிக்க ஹீரோயின் தான் போயிட்டு 2 பேரையும் விலக்கி விடுறா. உடனே பிரின்சிபாலும் ஒழுங்கினமா இருந்தான்னு சொல்லிட்டு சென்னுக்கு மட்டும் பனிஷ்மெண்ட் கொடுத்து நிக்க வச்சிருக்காரு. ஆக்சுவலி 2 பேரும் தானே சண்டை போட்டிருப்பாங்க, ஆனா அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் சென்னுக்கு மட்டும் பனிஷ்மெண்ட் கொடுத்து நிக்க வச்சிருக்காரு. இதை கேள்விப்பட்ட ஹீரோயினும் பிரின்சிபால் கூட பார்க்காம அவர்கிட்ட போயிட்டு எதிர்த்து நிக்கிறா. அந்த பிளே கிரவுண்ட்ல சண்டை போடுறது சென்னும் ஹீரோவும் தானே, ஆனா ஹீரோக்கு மட்டும் பனிஷ்மெண்ட் கொடுக்காம இவனுக்கு மட்டும் எதுக்காக பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க? ஒருவேளை அவன் பெரிய பணக்கார டாப் ஸ்டூடெண்ட், உங்க ஸ்கூலுக்கு நிறைய டொனேட் பண்றாங்கறதால அவனுக்கு மட்டும் ஃபேவர் பண்றீங்களா கேட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்படி ஹீரோயின் சென்னுக்காக ஆர்கியூமெண்ட் பண்றது எல்லாத்தையும் ஹீரோவும் பாக்குறா. உடனே அவங்க கிட்ட வந்து எனக்காக எந்த ரூல்ஸையும் நீங்க வயலேட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவன் கையில இருக்கிற புக்ஸை இவன் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு பனிஷ்மெண்ட் ஏத்துக்கிறான். ஆனா மனசுக்குள்ள ஹீரோவுக்கு சென் மேல செம்ம ஜெலஸ் ஆயிட்டு இருக்கு, ரொம்பவே கோவப்படுறா. அப்படி இவங்க 2 பேருக்குள்ள என்னதான் இருக்கு, எதுக்காக இவனுக்காக ஹீரோயின் பிரின்சிபாலை எதிர்த்து பேசுறாளேன்னு சொல்லிட்டு இந்த சென்னை பார்த்துதான் முறைச்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் வீட்ல காமிக்கிறாங்க. ஹீரோயினும் அவன் அடிச்சதால இந்த சென்னுடைய முகத்துல காயம் இருக்கும், அந்த காயங்களுக்கு எல்லாம் மருந்து வச்சு விட்டுட்டு இருக்கா. டே சென், பேசாம நம்ம 2 பேரும் வேற ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடலாமான்னு கேக்குறா. ஆனா டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டா ஜியாவை என்னால பார்க்க முடியாதே, பேசாம நம்ம கூட சேர்த்து அவளையும் கூட்டிட்டு போயிடலாமான்னு கேக்குறான். நீ எல்லாம் திருந்தவே மாட்டடான்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கா. அம்மா நான் சும்மா தான் பண்ணுக்கு சொன்னேன்னு சொல்லிட்டு அவனும் ஹீரோயின் கிட்ட அடி வாங்கிக்கிட்டே ஓடிட்டு இருக்கான். இங்க கட் பண்ணா மறுநாள் ஸ்கூல்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோவா அந்த ஸ்கூலோட பிரின்சிபலை மீட் பண்ணி பேசிட்டு இருக்கான். நீங்க எதுக்காக ஸ்கூலோட ரூல்ஸ் எல்லாம் வயலேட் பண்றீங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவரை வார்ன் பண்றா. அது மட்டும் இல்லாம சென்னோட ரெக்கார்டு எல்லாத்தையும் கேக்குறான். அவருமே எடுத்துட்டு வந்து தராரு. இவனும் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வாங்கி பாக்குறான். அதை ஓபன் பண்ணி பார்த்த ஹீரோவுக்கு செம்ம ஷாக். என்னத்த பார்த்தான்னு தெரியல, ஆனா ஷாக் ஆயிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினியாவும் சென்னை தான் காமிக்கிறாங்க. என்னால ஸ்கூல்ல விட்டுலாம் டிரான்ஸ்ஃபர் ஆக முடியாது, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கா. இல்ல எனக்கு உன்னுடைய ஸ்டடிஸ் தான் முக்கியம், இங்க இருந்தா ஒழுங்கா நீ படிக்க மாட்டா, அந்த ஜியா பின்னாடி தான் சுத்திட்டு இருப்ப, அதனால உன்னை ஸ்கூல்ல விட்டு நான் டிரான்ஸ்ஃபர் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. சோ சென்னும் ஹீரோயின் கிட்ட ஒரு டிமாண்ட் பண்றா. நான் நல்லா படிக்க மாட்டேங்கிறதால என்ன ஸ்கூல்ல விட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ண பாக்குறீங்க, ஒருவேளை நான் நல்லா படிச்சேன்னா இந்த ஸ்கூல்லே படிக்கலாம்ல, அப்பனா வரப்போற மிட்டம் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் 100 ரேங்க்குள்ள நான் வந்து காட்டுறேன்னு சொல்றா. இது எப்படியோ என் பையன் ஒழுங்கா படிச்சா அதுவே எனக்கு போதும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவன் கேட்ட டிமாண்டுக்கு ஓகே சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் தனியா வரும்போது ஹீரோ அவளை பிடிச்சிழுது. நீ எதுக்காக இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், சின்னக்காக தானே வந்திருக்க, அவனுடைய பையன் தானே கேக்குறான். இவனுக்கு எப்படி தெரியும் சொல்லிட்டு ஹீரோயின் அவனை பார்த்து முழிச்சிட்டு இருக்கா. ஹீரோவும் என்ன பாக்குற, அவனுடைய ஸ்கூல் ரெக்கார்ட் எல்லாத்தையும் நான் படிச்சு பார்த்துட்டேன், அவனுடைய டேட்டா பத்தியும் பார்த்துட்டேன். அவனுடைய டேட்டா பத்தி வச்சு பார்க்கும்போது நம்ம 2 பேரும் பிரிஞ்சு 6 மாசத்துக்கு அப்புறம் தான் ஃபார்ம் ஆயிருக்கா. அப்படின்னா நம்ம பிரிஞ்சு 6 மாசத்துக்குள்ளே நீ வேற ஒரு மேனை சூஸ் பண்ணிட்டல, உனக்கெல்லாம் இதேமே இல்லையான்னு கேட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலி ஹீரோயின் முன்னாடி பிளான் பண்ணி சென்னுடைய ஐடி கார்டு வாங்கும் போது அவனுடைய உண்மையான வயசை விடவும் 6 மாசம் பின்னாடி டேட்டு சொல்லி வாங்கியிருப்பா. சோ அதை பார்த்துட்டு வந்துதான் அந்த பையன் தன்னுடைய பையன் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் கிட்ட இவன் சண்டை போட்டுட்டு இருக்கான். சோ ஹீரோயினும் ஹீரோ கிட்ட நமக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் எங்க விஷயத்துல தலையிடாத, அவன் என்னுடைய பையன், உனக்கு அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்றா. அப்போவே ஹீரோ அவளை விட மாட்டேங்கிறான். அவனுடைய அப்பா யாருன்னு கேட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கான். அதான் சொல்லிட்டல உனக்கு அவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு, அவன் ஒன்னும் உனக்கு பிறக்கல, உன் குழந்தையும் கிடையாது, இதுக்கப்புறம் இது சம்பந்தமா என்கிட்ட கேள்வி கேட்காதன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து நைஸா எஸ்ஸா கேட்றா. அதுக்கப்புறம் சின்னதா காமிக்கிறாங்க. சென்னை ஹீரோயின் கிட்ட டிமாண்ட் பண்ணிருப்பான் இல்லையா, ஃபர்ஸ்ட் 100 ரேங்குக்குள்ள வந்து காட்டுன்னு, அதுக்காகவே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா படிப்பு அவன் மண்டையில சுத்தமா ஏறவே மாட்டேங்குது. இப்படி அவன் விழுந்து விழுந்து படிக்கிறத பார்த்துட்டு அவன் ஃப்ரெண்டு கூட இவனை பார்த்து கிண்டல் பண்றான். எப்படா இந்த அளவுக்கு படிக்க ஆரம்பிச்சேன்னு. டேய் வாயை மூடிட்டு போயிடுங்க, இல்லைன்னா வாங்கி கட்டிப்பீங்க, நான் மட்டும் மிட்டம் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் 100 ரேங்க் குள்ள வரலனா எங்க அம்மா இந்த ஸ்கூல்ல விட்டு என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க, அதுக்காக தான் இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிட்டு இருக்கேன்னு சொல்றான். இப்படி சென்னை அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கதா ஹீரோ காதுல வாங்கிடுறா. ஒருவேளை இவன் ஸ்கூலை விட்டு டிரான்ஸ்ஃபர் ஆக்கி போனா ஹீரோயின் தானே இவன் கூட சேர்ந்து போவா, அதனாலயே எந்த காரணத்து கொண்டும் இவன் ஸ்கூலை விட்டு போக கூடாது, இவன் இங்கதான் படிக்கணும்னு சொல்லிட்டு அவனை படிக்க வைக்க ஹெல்ப் பண்ணலான்ட்டு முடிவு பண்றா. இதுக்கு முன்னாடி எல்லாம் சென்னை பார்த்தாலே ஹீரோக்கு பிடிக்காது இல்லையா, இந்த விஷயம் தெரிய வருவா அவனை வாலண்டியரா உட்கார வச்சு நான் உனக்கு எக்ஸாம்ல 100% இருக்க ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒவ்வொரு லெசனா சொல்லி கொடுத்து டியூஷன் எடுக்கவும் ஆரம்பிக்கிறா. இப்படி ஹீரோ சென்னைக்கு ஸ்டடீஸ்ல ஹெல்ப் பண்ற விஷயம் ஹீரோனிக்குமே தெரிய வருது. உங்ககிட்ட நான் தனியா பேசணும்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போயிட்டு என் பையன் கிட்ட இருந்து விலகேறு, அவனை ஹர்ட் பண்ண நினைக்காதான்னு சொல்லிட்டு ஹீரோவை வார்ன் பண்றா. இங்க பாரு ஷிஷி, நான் ஒன்னும் பையனை ஹர்ட் பண்ண நினைக்கல, உண்மையிலே அவனுக்கு ஸ்டடீஸ்ல ஹெல்ப் பண்ணதான் நினைக்கிறேன்னு சொல்லும் போது
உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்க செயின் வந்துடுறா. சோ இவங்க 2 பேரும் டாபிக்க சேஞ்ச் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ, ஹீரோயின் செயின்னு சொல்லிட்டு 3 பேரும் பிளே ஸ்டேஷன் தான் போறாங்க. அங்க ஹீரோ செயின் கூட சேர்ந்து ஜாலியா கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். அவங்களுக்கு ஆப்போசிட்ல ஒரு அப்பாவும் பையனும் விளையாடிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேருடைய பாண்டிங்க பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவளுக்கு ஃபிளாஷ்பேக்ல நடந்தது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. ஹீரோயின் அவ பையன சிங்கிள் பேரண்டா தானே இருந்து வளர்த்திருப்பா. சோ சின்ன பிள்ளையா இருக்கும்போது சென் ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பான். எல்லாருக்கும் அப்பா இருக்காங்க, எனக்கு மட்டும் அப்பா இல்ல. எனக்கு மட்டும் அப்பா இருந்தாருன்னா என் கூட இந்த மாதிரி கேம்லாம் ப்ளே பண்ணிருப்பாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்திருப்பான். சோ அதெல்லாம் இப்போ ஹீரோனுக்கே ஞாபகம் வர ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு அழுதுட்டு இருக்கா. இப்படி அவ கண் கலங்கிட்டு இருக்கத நம்ம சென்னுமே பாக்குறான். உடனே ஹீரோவும் சென்னும் அவ கிட்ட வந்து என்னாச்சு, எதுக்கு அழுதுட்டு இருக்கன்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரதா சொல்லிட்டு இறந்து போயிடுறா. அதுல இருந்தே இவ ரொம்பவே அப்செட்டா இருக்கா. சோ இவ இந்த மாதிரி அப்செட்டா இருக்கதா ஹீரோமே நோட்டீஸ் பண்றான். ஒருவேளை ஹீரோயின் சென்னுடைய அப்பாவை நினைச்சுதான் இந்த அளவுக்கு ஃபீல் பண்றா போல இருக்குன்னு இவனை நினைச்சுக்கிறான். சோ இத பத்தி சென் கிட்ட கூட கேக்குறான். உங்க அப்பா இப்போ எங்க இருக்காரு, என்ன பண்றாருன்ட்டு நைஸா அவன் கிட்ட விசாரிச்சு பாக்குறான். ஆனா சென் தான் இது வரைக்கும் அவங்க அப்பாவை மீட் பண்ணதே இல்லையே. சோ ஹீரோ கிட்ட என் அப்பாவை பத்தி எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, அதனால எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே எங்க அம்மா அந்த ஆள பிரேக்கப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. பொறுப்பே இல்லாதவ எங்க அம்மாவை கை விட்டுட்டான். எங்க அம்மாவுக்கு கூட அந்த ஆள சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்கும் போது இவனுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. அப்பனா உங்க அம்மா இப்போ சிங்கிளா தான் இருக்காங்களான்னு கேக்குறா. ஏய் என்ன, எங்க அம்மா சிங்கிளா இருக்காங்கன்னு சொன்னதும் எதுக்கு நீ இவ்வளவு ஹாப்பி ஆகுறன்னு கேக்க. அது வந்து டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு விளையாட போறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் நைஸா அங்க இருந்து எஸ் ஆகிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினியும் சென்னையும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூட்டிட்டு போறான். அங்க நிறைய ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட சொல்றான். எல்லாரும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு பீனட்ஸ் அலர்ஜி ஆகும் போல. அது தெரியாம சென்னும் எடுத்து சாப்பிட்டுறான். அதுல பீனட்ஸ் இருக்கிறது தெரியாம ஹீரோவுமே சாப்பிட்டுறான். சோ 2 பேருக்கும் ஒரே நேரத்துல அலர்ஜி ஆகுது. அப்புறம் என்ன, ஹீரோயின் தான் 2 பேரையும் கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றா. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயினும் அங்கிருந்து ஃபேஸ் கட்ட போயிடுறா. 2 பேரும் பக்கத்து பக்கத்து பெட்ல தான் படுத்திருக்கானுங்க. அப்ப அங்க வந்த நர்ஸ் பொண்ணும் அது எப்படி 2 பேருக்கும் ஒரே மாதிரி பீனட் அலர்ஜி ஆகும், நீங்க 2 பேரும் உண்மையிலேயே கிளாஸ்மேட் தானா இல்ல பிரதர்ஸான்னு கேக்குறாங்க. அப்போ சென்னு அந்த நர்ஸ் கிட்ட ஆமா நாங்க 2 பேரும் ஒரே ஃபேமிலி தான், ஏன்னா நான் தான் அவனுடைய அப்பான்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்கான். அதை கேட்ட நர்ஸும் சிரிச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் சென் கிட்ட கேக்குறான், உனக்கு எப்பத்துல இருந்து இந்த பீனட் அலர்ஜி இருக்குன்னு. அதுவா, என்னுடைய சின்ன வயசுல இருந்தே இந்த பீனட் அலர்ஜி இருக்கு. ஒரு நாள் நைட்டு செம்ம மழை, நான் தெரியாம பீனட்டை சாப்பிட்டுட்டேன். அதை சாப்பிட்டு அடுத்த செகண்டே எனக்கு பயங்கரமா ரேஷஸ் வந்துருச்சு. எங்களை தான் எங்க அப்பாங்கிற கை விட்டுட்டானே பாவம், எங்க அம்மா தான் அவ்வளவு மழையில லேட் நைட்ல கால செருப்பு கூட போடாம என்ன தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி எனக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க. பாவம் எங்க அம்மா என்ன வளர்க்க ரொம்பவே கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இவன் இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணி பேசவும் ஹீரோவும் அவன் கிட்ட நீ எதுவும் கவலைப்படாதடா, உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவனை சப்போர்ட் பண்றான். அது மட்டும் இல்லாம ஏன்டா அதுக்கப்புறம் உங்க அப்பங்காரன் ஒரு நாள் கூட உங்களை பார்க்க வரவே இல்லைன்னு கேக்குறான். அதுக்கு சென்னை என்ன சொல்றான்னா, அந்த ஆளு வரவே இல்ல, அப்படியே அவன் வந்தாலும் நான் தான் அவன் பையனே தெரியாது. ஏன்னா எங்க அம்மா தான் ரொம்பவே கிளவரா என்னுடைய டேட்டா பர்த் தான் மாத்திட்டாங்களே, அதனால எந்த பிரச்சனையும் இல்ல. ஒருவேளை நாளை பின்ன இருந்தாலும் வந்தாலும் நான் தான் அந்த ஆளுடைய பையனே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட ஹீரோவுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. இப்போ நீ என்ன சொன்ன, உன்னுடைய டேட்டா பர்த் மாத்தி வச்சுட்டாங்களா, அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க போது. ஆமா, என்னுடைய அம்மா என்னுடைய டேட்டா பர்த் 6 மாசத்துக்கு பின்னாடி பிறந்த மாதிரி மாத்திட்டாங்க. ஏன்னா நாளை பின்ன எங்க அப்பங்காரன் வந்தா என்ன கண்டுபிடிக்க கூடாதுல்ல, அதுக்காக தான் எங்க அம்மா இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்ல. அவ்வளவுதான் ஹீரோவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடுது. அடி பாவி, எவ்வளவு தைரியம் உனக்கு, எவ்வளவு நாளா என்கிட்ட என் குழந்தைய பறிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஹீரோயினுமே வரா. அவளை பார்த்துட்டு இவன் செம்மையா முறைச்சிட்டு இருக்கான். இப்ப எதுக்கு என்ன அப்படி பாக்குறா, என்ன வேணும்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோவா அழுதுகிட்டே இந்த செயின் நம்மளுடைய பையனான்னு கேட்க ஹீரோனிக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, அமைதியாவே இருக்கா. அப்பனா அபார்ட் பண்ண மாதிரி டாக்டர் கிட்ட சொல்லி நம்ப வச்சிருக்கா. அப்படிதானே கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்பதான் ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக் நினைச்சு பாக்குறா. உண்மையிலே ஹீரோவும் ஹீரோயினும் பிரிஞ்சதுக்கு முக்கியமான ரீசனே ஹீரோடைய அம்மா தான். ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கான்னு தெரிஞ்சு அவகிட்ட வந்து டீல் பேசிருப்பாங்க. அப்படி அவங்க என்ன டீல் பேசிருப்பாங்கன்னா, என் பையனுக்கு ஆல்ரெடி லின்னுங்கிற பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, என் பையனும் லின்ன தான் மேரேஜ் பண்ணிக்க போறான், அது மட்டும் இல்லாம அவளுக்கு குழந்தை பிறக்காது, அதனாலதான் உன்ன அவன் டேட் பண்ண போறான்னு நானும் விட்டுட்டேன். அதனால நீ என்ன பண்ற, உன் வயித்துல வளர என் பையனுடைய குழந்தைய மட்டும் நல்லபடியா பெத்து கொடுத்துட்டு நான் கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிட்டு அவன் லைஃபை விட்டே போயிடும் சொல்லிட்டு அவளை மிரட்டிருப்பாங்க. இப்ப அதெல்லாத்தையும் நினைச்சு பார்த்த ஹீரோயினும் ஆமா நான் வேணும்தான் டாக்டர் வச்சு ஒரு ஃபேக்கான அபார்ஷனை ரெடி பண்ணேன், நான் மட்டும் அன்னைக்கு அந்த மாதிரி பண்ணலன்னா நீ என் குழந்தை பிறந்ததும் என்கிட்ட இருந்து பறிச்சு தூக்கிட்டு போயிருப்ப, உனக்கும் உன்னுடைய ஃபியான்சிக்கும் குழந்தை பெத்து கொடுக்க நான் என்ன மிஷினான்னு கேட்டேன். அவனை திட்டிட்டு இருக்கா. சிஷி நீ என்ன பேசுறா, அப்படிலாம் யார் சொன்னதுன்னு கேட்கும் போது யார் சொன்னது, உங்க அம்மா தான் சொன்னாங்க, உங்க அம்மா அந்த மாதிரி சொன்னதாலதான் உன் லைஃபை விட்டு நான் விலகி வந்தேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. இங்க பாரு சேஷி, நீ நினைச்சிட்டு இருக்கிறது எதுவுமே உண்மை கிடையாது, இது எல்லாமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் சொல்லிட்டு இருக்கும் போது திடீர்னு அவனுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு, அப்படியே பிளாட் ஆயிடுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு. ஹீரோயினும் திங்ஸ் எல்லாம் எடுத்து பாக்குறா. அப்ப அவன் பர்ஸ்ல இவனுடைய போட்டோ இருக்கிறதையும் பாக்குறா. அதுல என்னுடைய ஃபியூச்சர்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேரை தான் மென்ஷன் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவுமே கண் விழிக்கிறா. ஹீரோயின் கிட்ட நீ நினைச்சிட்டு இருக்கிறது எதுவுமே உண்மை கிடையாது, உன்னை தேடி நான் எங்கெல்லாம் அலைஞ்ச தெரியுமா, அந்த எங்கேஜ்மெண்ட் கூட அப்படின்னு சொல்ல வரா. அதுக்குள்ளே இங்க சென்ன கண் விழிச்சிடறான். எதை பத்தி பேசுறீங்க, என்ன எங்கேஜ்மெண்ட் கேட்கும்போது அது ஒண்ணு இல்ல, நேத்து ஒரு மூவி பார்த்தா அதை பத்தி தான் பேசணும்னு சொல்லிட்டு சமாளிச்சிடறான். அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஹீரோவா தனியா கூட்டிட்டு வந்து இன்னைக்கு நீ ஏதோ ஒண்ணு சொல்ல வந்த, அதை நான் கேட்காம கூட போகலாம், அது ஒரு பெரிய விஷயமே இல்ல, ஆனா நமக்கு நியூ லைஃப் கிடைச்சிருக்கு, இந்த லைஃப பாக்கலாம், இதுக்கப்புறம் நீ டிஸ்டர்ப் பண்ணாத, அவங்கவுங்க தனித்தனி பாதையில போய்க்கலாம்னு சொல்றா.
அதுக்கு ஹீரோவும், "ஒருவேளை நான் என்னுடைய 40வது வயசுல இருந்திருந்தேன்னா, நீ சொல்றத கேட்டிருப்பேன். உன்ன தொந்தரவு பண்ணாம விலகி போயிருப்பேன். ஆனா நான் இப்போ என்னுடைய 18வது வயசுல இருக்கேன். கண்டிப்பா உன்ன கிவ் அப் பண்ண மாட்டேன்னு" சொல்றான். சென்னுக்கு நீ யாருங்கிறது தெரிஞ்சா உன்ன கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான்னு சொல்ல, அவன் என்ன அக்செப்ட் பண்ணிக்க வேணாம். நான் அவனுக்கு அப்பாவா இல்ல. இதுக்கப்புறம் பிரதரா இருக்கேன். அதோட உனக்கும் நான் உன்னுடைய எக்ஸ் லவ்வரா இருக்க மாட்டேன். உன்னுடைய ஹஸ்பண்டா இருப்பேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து ரொம்பவே ஜாலியா ஃபன்னா இருக்காங்க. இவங்க எதிர்பார்த்தா அந்த எக்ஸாமுமே வருது. 3 பேரும் எக்ஸாம ரொம்பவே சின்சியரா பண்றாங்க. அவங்க அம்மா கிட்ட சொன்ன மாதிரி சின்னும் 100 ரேங்க்குள்ள வந்து வின் பண்ணிடுறான். ஹீரோக்கும் ஹீரோனிக்கும் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. 3 பேரும் சேர்ந்து ரொம்பவே ஜாலியா ஃபன் பண்ணிட்டு வரும்போது, அப்போ இவங்களுக்கு ஆப்போசிட்ல பிரின்சிபல் தான் வந்து நிக்கிறாரு. சென்னை எக்ஸாம்ல சீட் பண்ணிட்டு தான் சொல்லி ஒரு பிட் பேப்பரை காமிச்சிட்டு இருக்காரு. அது எப்படி நீங்க இவனை ப்ளேம் பண்ணலாம்? எவிடன்ஸ் இருக்கான்னு ஹீரோனி கேட்க, இவங்க எக்ஸாம் ஹால தான், அதுவும் சென்னுக்கு பக்கத்துல தான் அந்த பிட் பேப்பர் கடந்து எடுக்கதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சென்னை இப்ப படிக்கிற மாதிரி இதுக்கு முன்னாடி எல்லாம் படிச்சிருக்க மாட்டான் இல்லையா? சோ இந்த அளவுக்கு அவன் ஸ்கோர் எடுத்ததால இவன் மேலதான் டவுட் வரதா சொல்றாங்க. சோ ஹீரோயினும் எக்ஸாம்ல யார் சீட் பண்ணது, இந்த பிட் பேப்பரை யாரு ரெடி பண்ணதுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பிட் பேப்பரையும் வாங்கிட்டு போறா. ஆக்சுவலி இந்த வேலையை பார்த்தது வேற யாரும் கிடையாது. அந்த கிளாஸ்ல பிரசிடன்ட் சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பா இல்லையா ஜியா, அவதான் அந்த பிட் அடிச்சிருக்கா. கண்டுபிடிச்சா எங்க தான் மாட்டிப்பணும்னு எச்சரிக்கையா சின்ன கூப்பிட்டு, இங்க பாரு சின்ன, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். அந்த எக்ஸாம்ல நான் தான் பிட் அடிச்சேன். நான் தான் பிட் அடிச்சங்கிறது மட்டும் ஹீரோனி கண்டுபிடிச்சானா அவ்வளவுதான், எங்க அம்மா என்ன கொன்னே போட்டுருவாங்க. எனக்காக ப்ளீஸ் உன்னால அந்த பழியை ஏத்துக்க முடியுமான்னு கேட்டுட்டு இருக்கா. இவ இப்படி பேசிட்டு இருக்கதா ஹீரோயினும் ஹீரோ கூட ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவு தைரியம் தான் என் பையன் மேல பழிய போட பாக்குறான்னு சொல்லிட்டு அவளை திட்டலாண்டு போகும்போது ஹீரோ அவளை ஸ்டாப் பண்ணி, நமக்கு இப்போதைக்கு எவிடன்ஸ் தான் தேவைன்னு சொல்லிட்டு ஹீரோவை அவன் பேசுறத ரெக்கார்ட் பண்ண சொல்றான். அவங்க ரெக்கார்ட் பண்ணது தெரியாம இவ வேற சென் கிட்ட, நான் மட்டும் எக்ஸாம்ல மார்க் கம்மியா எடுத்தனா கண்டிப்பா எங்க அம்மா என்ன அடிச்சே கொன்றுவாங்க. தயவு செஞ்சு எனக்காக இந்த பழியை நீ ஏத்துக்கோன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட கெஞ்சிட்டு இருக்கா. அதுக்கு சென் என்ன சொல்றானா, இல்ல கண்டிப்பா என்னால முடியாது. நான் இந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணனா அதுக்கு ஹீரோவும் ஹீரோயின் தான் காரணம். அவங்க 2 பேரும் தான் கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சாங்க. நான் இந்த பழியை மட்டும் ஏத்துக்கிட்டேன்னா அவங்களுக்கு நான் துரோகம் பண்ற மாதிரி ஆயிடும். கண்டிப்பா என்னால இந்த பழியை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் கிளாஸ் ரூம்ல தான் காமிக்கிறாங்க. இவங்க டீச்சர் இவங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த கிளாஸ்ல ஹீரோ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ங்கிறதால ஒரு முக்கியமான செம்ம கிளியர் பண்றதுக்கு அவனை தான் கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா என்னை விட இந்த செம்ம சென் தான் நல்லா பண்ணுவான், அவனை கூப்பிடுங்கன்னு சொல்ல, சரின்ட்டு டீச்சரும் சென்னை தான் கூப்பிடுறாங்க. அதுக்கு சென்னை போகும்போது இந்த சியா இருக்கா இல்லையா, இவனே ஆல்ரெடி எக்ஸாம்ல சீட் பண்ணிருக்கான், இவனால எப்படி இந்த செம்ம கிளியர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு டீஸ் பண்ணிட்டு இருக்கா. இவன் இந்த அளவுக்கு ஹர்ட் பண்ற மாதிரி பேசும்போது சென்னுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இவளுக்காக நம்ம எவ்வளவு எல்லாம் பண்ணிருக்கோம், ஆனா இந்த அளவுக்கு நம்மள ஹர்ட் பண்றாளேன்னு சொல்லிட்டு டீச்சர் கொடுத்த அந்த செம்ம சூப்பரா போட்டு முடிச்சிடறா. எல்லாரும் அதை பார்த்துட்டு கிளாப் பண்றாங்க, அவனை அட்மைர் பண்றாங்க. உடனே இந்த சியா எழுந்து, என்ன பெருசா நீ போட்டு முடிச்சிட்ட, நீ ஏன் எக்ஸாம்ல சீட் பண்ணிருக்க, உன்னை பத்தி எனக்கு தெரியாதான்னு கேட்டு எல்லாரும் முன்னாடியும் வேணும்னே அவனை ப்ளேம் பண்ணிட்டு இருக்கா. அப்போ சடனா ஹீரோயின் எழுந்து, எக்ஸாம்ல சீட் பண்ணது அவன் கிடையாது, நீ தான் அதை பண்ணங்கிறதுக்கு என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இவ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தா இல்லையா, அந்த ஆடியோவை தான் ப்ளே பண்ணி காமிக்கிறா. சோ இவ பேசினது எல்லாமே அதுல ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் அதை கேட்டுறாங்க. பண்ணதெல்லாம் நீ பண்ணிட்டு அவனை ப்ளேம் பண்றியான்னு கேட்டு இவளதான் திட்டிட்டு இருக்காங்க. நேரா சென்னும் அந்த சியா கிட்ட வந்து, இதுக்கு முன்னாடி நான் உன்னை எந்த அளவுக்கு ட்ரீட் பண்ண, ஆனா இந்த எக்ஸாம்ல நீ யாருங்கிறது எனக்கு புரிய வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அவளை திட்டிட்டு வந்துடுறா. ஆனா மனசுக்குள்ளாவும் ரொம்பவும் வேதனையா இருக்கு. ஹீரோயின் கிட்ட தான் வந்து உட்கார்றா. இவளும் பரவாயில்ல விடுறான்னு சொல்லிட்டு அவனை கன்சோல் பண்ணிட்டு இருக்கா. எங்க கட் பண்ணா ஈவினிங் ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் காமிக்கிறாங்க. 3 பேரும் சேர்ந்து சாப்பிட தான் வந்திருக்காங்க. ஆனா சென் பாத்தீங்கன்னா தன்னுடைய காதல் புட்டுக்குச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. டேய் பரவாயில்ல விடுடா, இன்னைக்கு நீ அழுதுட்டு இருக்க, ஆனா ஃபியூச்சர்ல நீ சிரிச்சிட்டு இருப்ப. அவன் உன் லைஃபை விட்டு போனதா உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. சரிடா, காதல் வலி எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியும், நானும் அதை ஃபீல் பண்ணிருக்கேன், அழாதடான்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனை கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான். எது காதல் வலி உனக்கு வந்ததா? அப்பனா நீயும் இதுக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ணிருக்கியா? உன்னை பிரேக்கப் பண்ணிட்டாங்களான்னு கேட்க, அத ஏன்டா கேக்குற, அது ஒரு பெரிய ஸ்டோரின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அழ ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோனியும் சேர்ந்து சென் அவனுடைய ஸ்டடீஸ்ல மட்டும் இல்லாம ஸ்போர்ட்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் வரணும்னு சொல்லிட்டு அதுக்கான சில ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் சென்னுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கும்போது அவன் கீழே விழுந்து முட்டில பயங்கரமா அடிபட்டுடுது. வலி தாங்க முடியாம துடிச்சிட்டு இருக்கான். உடனே ஹீரோவும் ஹீரோனியும் அவனை கூட்டிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பாவம் சென் ரொம்பவே வலிக்குது சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். இப்படி இவன் கத்துற சத்தத்தை அந்த பக்கமா போன சியா கேட்டுறா. உள்ள இருந்து என்ன சத்தம்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு ஒட்டி கேக்குறா. அந்நேரம் பார்த்து ஹீரோயின் வேற மருந்து அப்ளை பண்றதுக்காக பேண்ட தூக்கணும்னு சொல்றா. இதுல ஹீரோ வேற கால அகழ்ச்சி வைடா, அப்பதான் என்னால பாயிண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தெரப்பி தான் பண்ணிட்டு இருக்கான். இவங்க 3 பேரும் பேசுற சத்தம் இவளுக்கு வேற மாதிரி இங்க கேட்டுட்டு இருக்கு. அதனால இவ என்ன பண்றானா, அவங்க பேசுறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணவும் ஆரம்பிக்கிறா. எவ்வளவு தைரியம் இருந்தா ஸ்கூலுக்குள்ளேயே வந்து 3 பேரும் சேர்ந்து தப்பு பண்றீங்களான்னு கேட்டு இவ என்ன பண்றானா, அவங்க பேசினதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதை ஆன்லைன்ல போஸ்ட் பண்ணி விட்டுறா. மறுநாள் ஸ்கூல் ஃபுல்லாவும் இவங்களை பத்தின அந்த ஆன்லைன் நியூஸ் தான் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. சென்னுடைய கிளாஸ்மேட் எல்லாம் ஹீரோனை வச்சு தப்பு தப்பா பேச அதை சென்னுமே காதல வாங்குறான். அவனுக்கு ரொம்பவே கோவம் வருது. என் அம்மா பத்தியே தப்பா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் அடிக்க ஆரம்பிக்க, அவங்க நிறைய பேர் இருந்ததுல எல்லாரும் சேர்ந்து இவன் அடிச்சிடறாங்க. இவன் இந்த மாதிரி அடி வாங்குறது கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு ஹீரோமே வந்து அந்த பசங்களை எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு சென்னை அங்கிருந்து கூட்டிட்டு வரான்.
நெக்ஸ்ட் பார்த்தா பிரின்சிபல் ரூம்ல தான் 3 பேரும் நின்னுட்டு இருக்காங்க. அப்போ அங்க வந்த பிரின்சிபாலும், "எப்ப பாரு உனக்கு இதே வேலை தானா? மத்தவங்க கிட்ட ஃபைட் பண்ணலன்னா உனக்கு தூக்கம் வராதான்னு?" கேட்டு சென்ன தான் புடிச்சு திட்டிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம 3 பேர்கிட்டயும், "நாளைக்கு உங்க பேரண்ட்ஸ நான் மீட் பண்ணணும். 3 பேரும் உங்க பேரண்ட்ஸ கூட்டிட்டு வாங்கன்னு" சொல்ல, அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "யாரோ ஒருத்தவங்க ஸ்கூல் குரூப்ல எங்கள பத்தின தப்பான நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. நீங்க என்னடான்னா, அவங்க யாருங்கிறத கண்டுபிடிக்காம, எங்கள போயிட்டு பேரண்ட்ஸ கூட்டிட்டு வான்னு சொல்றீங்க. இருங்க என் லாயர் வச்சு எல்லாத்தையும் டீல் பண்ணிக்கிறேன்னு" சொல்லிட்டு அவ லாயருக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்கா. அத கேட்டு இந்த பிரின்சிபலும் சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. "ஏம்மா உன் லைஃப்ல முன்ன பின்ன லாயர பாத்திருக்கியான்னு?" கேட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா ஹீரோனிக்காக 4 லாயர் வந்து பேசிட்டு இருக்காங்க. எங்க கிளையண்ட் மேல உங்க ஸ்கூல்ல படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தப்பான நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிருக்காங்க. அவங்கள பத்தி ஸ்லேண்டட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இதுக்காக உங்க ஸ்கூல் மேல நான் கேஸ் போடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. இவங்கள சமாளிக்கிறதுக்குள்ளேயே சென் கிட்ட இருந்து அடி வாங்கிட்டு போன ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க அப்பாவை கூட்டிட்டு வந்துடுறான். அந்த பையனுடைய அப்பாவும் அவர் பங்குக்கு சென்னை பிடிச்சு திட்டிட்டு இருக்காரு. இவங்க கிட்ட பிரச்சனை பண்ணவும் ஸ்டார்ட் பண்றாரு. ஆக்சுவலி இவங்க கம்பெனி ஹீரோ கம்பெனிக்கு கீழே கோஆபரேஷன் இருக்கக்கூடியது. அதனால ஹீரோ ஒரே ஒரு போன் கால் மட்டும் பண்ணி அந்த ஆள் ஆஃப் பண்ணிடுறான். ஏண்டா ஸ்கூலுக்கு வந்தா ஒழுங்கா படிக்க மாட்டேன்னு கேட்டா அவர் பையனை தான் அடிச்சு அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஜியா தான் எல்லாத்தையும் பண்ணிருக்கான்னு கண்டுபிடிச்சிடறாங்க. பிரின்சிபலை கூட்டிட்டு போயிட்டு அவகிட்ட என்னன்னு கேட்டா, "எனக்கு எதுவும் தெரியாது, நான் எதையும் போஸ்ட் பண்ணல. யாரோ பண்ண தப்புக்கு என்ன பிளேம் பண்றீங்களா?" கேட்டு நடிச்சிட்டு இருக்கா. ஆக்சுவலி அந்த நியூஸ் இவ ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த குரூப்ல இருந்து இவ அக்கௌண்ட டெலிட் பண்ணிட்டா. அதனாலதான் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு இந்த அளவுக்கு தைரியமா பேசிட்டு இருக்கா. "என்ன உன் அக்கௌண்ட டெலிட் பண்ணிட்டினா எங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சேன்னு?" கேட்டு அவ தான் அதை பண்ணாங்கிறதுக்கு எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்து காட்டிட்டு இருக்கா. சோ இவ தான் அது எல்லாத்தையும் பண்ணிருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரிய வர ஃபைனலா இவளுமே ஒத்துக்கிறா. "ஆமா நீங்க 3 பேரும் சேர்ந்து அசிங்கம் பண்ணீங்க. அததானே நான் சொன்னேன். நீங்க 3 பேரும் சேர்ந்து எக்யூப்மென்ட் ரூம்ல தப்பு பண்ணீங்க. அத நான் என் காதால கேட்டேன்னு" சொல்லிட்டு அவகிட்ட எவிடன்ஸ் இருக்கதா சொல்லிட்டு அந்த ஆடியோவை தான் ப்ளே பண்ணி காமிக்கிறா. உடனே சென் வந்து, "இது எதுவுமே உண்மை கிடையாது. அன்னைக்கு நான் கீழே விழுந்துட்டேன். அதனால என் கால்ல அடிபட்டு இருந்தது. அதுக்காக தான் அவங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாங்க. மத்தபடி எதுவுமே இல்லைன்னு" சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றான். ஆனா இவன் சொல்றத அவங்க யாருமே கேட்க தயாராவே இல்ல. எல்லாரும் சேர்ந்து இவங்க பொய் சொல்றதா நினைச்சு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே சென் என்ன பண்றானா, தன்னுடைய மான போனாலும் பரவாயில்லன்ட்டு தன்னுடைய பேண்ட கழட்டி அந்த காயத்தை எல்லார்கிட்டயும் காட்டிட்டு இருக்கான். அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்கும் உண்மை என்னங்கிறது தெரிய வருது. அவசரப்பட்டு 3 பேரையும் தப்பா பேசினதுக்காக எல்லாரும் கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க. உடனே பிரின்சிபாலும் அந்த ஜியாவை திட்டி ஸ்கூல்ல விட்டு சஸ்பெண்ட் பண்ணி அவ பேரண்ட்ஸையும் கூட்டிட்டு வர சொல்றாரு. அதுக்கப்புறம் இங்க சென்னை தான் காமிக்கிறாங்க. நடந்த விஷயத்தால ரொம்பவே அப்செட் ஆகி உட்கார்ந்திருக்கான். அப்போ ஹீரோவும் ஹீரோயினும் போயிட்டு தான் அவங்க கிட்ட பேசி சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் தான் காமிக்கிறாங்க. ஹீரோனிக்கு பீரியட் பெயின் வந்துச்சு போல. ரொம்பவே வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்திருக்கா. "அம்மா உங்களுக்கு பெயின் அதிகமா இருக்கா? நான் வேணா போயிட்டு உங்களுக்கு ஹார்ட் பேட்டர் எடுத்துட்டு வரட்டுமான்னு?" சென் கேக்குறா. அப்போ ஆப்போசிட்ல ஹீரோ ஒரு ஃபிளாஸ்கோட வந்துட்டு இருக்கான். ஹீரோனிக்காக தான் போயிட்டு பிரவுன் சுகர் போட்ட ஜிஞ்சர் டீ வாங்கிட்டு வந்திருக்கான். சோ அதை ஊத்தி அவகிட்ட கொடுத்து குடிக்க சொல்றான். அதை இவ்வளவுமே வாங்கி குடிக்கிறா. இவங்களுடைய பாஸ்ட் லைஃப்லயும் இதே மாதிரி தான் ஹீரோ அவளை கேர் பண்ணிருப்பா. இப்போ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு ரொம்பவே எமோஷனல் ஆகுறா. அது மட்டும் இல்லாம ஜின்னுமே இதை நோட் பண்றா. 2 பேரும் ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்கும்போது இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் போயிட்டு இருக்குங்கிறது மட்டும் அவனுக்கு தெரியுது. அதனால ஹீரோ தனியா இருக்கும்போது நைஸா அவன் கிட்ட போயிட்டு, "உனக்கு உண்மையிலேயே ஷீஷியை பிடிச்சிருக்கான்னு?" கேட்க, அதுக்கு ஹீரோவுமே ஆமான்னு சொல்றான். அவளை லவ் பண்ணிட்டு இருக்கதா சொல்றான். "இங்க பாரு ஹேன், இதெல்லாம் சரியா வராது. பேசாம உன் எண்ணத்தை மாத்திக்கன்னு" சொல்றான். "ஏன்டா நான் பார்க்க நல்லா இல்லையா? அவளுக்கு டிசர்வா இல்லையான்னு?" கேட்க, "அப்படிலாம் இல்ல. அது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அந்த சீக்ரெட்ட உன்கிட்ட சொன்னா நீ நம்புவியா என்னன்னே தெரியல. அது வந்து ஷீஷி யாருன்னு தெரியுமா? அவதான் என்னுடைய பயாலஜிக்கல் அம்மான்னு" சொல்றான். அதுக்கு ஹீரோவுமே சிரிச்சுக்கிட்டே, "எனக்கு தெரியும்டான்னு" சொல்ல, "அது எப்படி உனக்கு தெரியும்?" கேட்டே ஷாக் ஆயிட்டு இருக்கான். அப்போ ஹீரோவும், "நானுமே ஒரு முக்கியமான சீக்ரெட்டை உன்கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு நான் தான் உண்மையிலேயே உன்னுடைய அப்பான்னு" சொல்றான். அவ்வளவுதான். அதை கேட்டு இவனும் வாயை பொளந்துட்டு இருக்கா. இந்த சீனை இங்க கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஹீரோயின் வீட்ல தான் காமிக்கிறாங்க. சென் பயங்கரமான கோவத்துல இருக்கான். இதுக்கப்புறம் 2 பேரும் என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ரூமை லாக் பண்ணிட்டு உள்ள போயிட்டு உட்காந்துக்கிறான். பாரு அவன் சாப்பிட கூட வரமாட்டேங்கிறான். எல்லாத்துக்கும் காரணமே நீதான். என்னுடைய பெர்மிஷன் இல்லாம உன்னை யார் அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லுறதுன்னு கேட்டு ஹீரோவை தான் பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோனிக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி கொடுத்து அவளை சமாதானப்படுத்துறான். 2 பேரும் அப்படியே ரொமான்டிக்கா கிஸ் பண்ணலான்ட்டு போகும்போது அந்நேரம் பார்த்து ரூமுக்குள்ள இருந்த சென்னும் வெளியில வந்துடுறா. 2 பேரும் என்ன பண்றீங்கன்னு கேட்க, அவனை பார்த்ததுமே இவங்க 2 பேருக்கும் பயங்கர எம்பாரசிங்கா இருக்கு. "அது ஒண்ணு இல்லடா, ஃப்ரூட்ஸ் தான் கட் பண்றேன்னு" சொல்லிட்டு ஹீரோவும் சமாளிக்க, இவனுக்கு பயங்கரமா கோவம் வருது. "நான் இங்க தனியா அழுதுட்டு இருக்கேன், நீங்க 2 பேரும் ரொமான்ஸா பண்றீங்கன்னு" கேட்டு மறுபடியும் ரூமுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிறான். ஹீரோக்கு தான் அவனை பத்தி நல்லா தெரியும் இல்லையா, அவனை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு சென்னை பிளே ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டு அவன் கூட ஜாலியா ஃபன் பண்ணி விளையாட ஆரம்பிக்கிறான். சோ ஃபைனலா அவனுமே இவனை அக்செப்ட் பண்ணிக்கிறான். 2 பேரும் சமாதானமாகிறாங்க. எல்லாமே ஸ்மூத்தா நல்லா போயிட்டு இருக்கு. 3 பேரும் சேர்ந்து செம்ம ஹாப்பியா இருக்காங்க. ஆனா அவங்க சந்தோஷத்தை மொத்தமா காலி பண்ற மாதிரி இப்பதான் இந்த கதைக்குள்ள ஹீரோடைய அம்மா வராங்க. ஹீரோடைய அம்மா ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பொண்ணு வரா. "உங்க பையன் இவ்வளவு நாளா அப்ராட் பண்ணதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே உங்க பையன் அப்ராட்லாம் போகல. இங்க ஜங்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு மிடில் ஸ்கூல்ல தான் ஸ்கூல் படிச்சிட்டு இருக்காரு. அந்த ஸ்டூடெண்டோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது உங்க பையனோட இன்ஃபர்மேஷன் கூட ஒத்து போகுது. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு உங்க பையன் ரெக்கார்ட் படி அவருக்கு 18 வயசு ஆயிருக்கதா சொல்றாங்கன்னு" சொல்லிட்டு அதுக்கான ஃபைல் எல்லாம் இவங்க கிட்ட கொடுத்துட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இந்த பக்கம் ஹீரோவும் அவருடைய பெட்டி படிக்கையெல்லாம் ஹீரோயினுடைய வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துடுறா. சென்னுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது, ஹீரோயினை கவனிச்சுக்கிறதுன்னு ஹீரோவும் அவங்க கூட அதே வீட்டுல ஸ்டே பண்ணிக்கிறான். தினமும் படிக்கிறது, ஸ்கூலுக்கு போறது, ஜாலியா இருக்கிறதுன்ட்டு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நாட்கள்
நகர்ந்து போயிட்டு இருக்கு. ரொம்ப நாளா சென் எதுக்காக பிராக்டிஸ் பண்ணானோ அந்த ஸ்போர்ட்ஸுக்கான காம்படிஷனுமே வருது. சோ ஹீரோவும் ஹீரோயின் தான் அவன் கூட போறாங்க. ஆனா அங்க இருந்த செக்யூரிட்டி ஹீரோவும் ஹீரோயினையும் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. பேரண்ட்ஸ் மட்டும் தான் உள்ள போகணும், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போக கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்கள ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அவர்கிட்ட என்னத்த சொல்லி புரிய வைக்கிறதுன்னு இவங்க ஒரு பக்கமா வந்து சென்னை அங்கிருந்து போறதா பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் முடிஞ்சு எல்லாருமே வெளியில வராங்க. சென்னுமே வரா. அவன் என்ன சொல்ல போறானு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது சோகமா வந்தவ திடீர்னு நான் காம்படிஷன்ல வின் பண்ணிட்டேன்னு சொல்ல, அவ்வளவுதான். அதை கேட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் செம்ம ஹாப்பியா இருக்கு. அப்போ திடீர்னு அவங்க ஒரு பர்சன் சென் கிட்ட வந்து நீங்க காம்படிஷன்ல வின் பண்றதுக்கு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருக்காதா டவுட் பண்றாங்க, அதனால உங்களை மேனேஜ்மெண்ட்ல வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் சென்னுட்டு 3 பேரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா நான் நிஜமாலுமே எந்த ட்ரக்ஸும் யூஸ் பண்ணல, நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயினும் நீ காம்படிஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி யாராவது உனக்கு ஏதாவது கொடுத்தாங்களா, நீங்க எதையாவது சாப்பிட்டேன்னு கேக்குறா. நான் யார்கிட்ட இருந்து எதையுமே வாங்கி சாப்பிடல, ஈவன் தண்ணி தாக எடுத்தப்ப கூட நான் தண்ணி கூட வாங்கி குடிக்கலாமான்னு சொல்றான். இப்படி செயின் சொல்றதெல்லாம் கேட்கும் போது ஹீரோக்கு சந்தேகம் வருது. இவன் யார்கிட்ட இருந்தும் எந்த பொருளும் வாங்கி குடிக்கல, வாங்கி சாப்பிடலாங்கும் போது கண்டிப்பா இதுல மேனேஜ்மெண்ட் தான் மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. யார்கிட்ட இருந்தோ பணத்தை வாங்கிக்கிட்டு சென்னுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை மாத்தி வச்சிருப்பாங்கன்னு சொல்றான். இவங்க 3 பேரும் இப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோடைய அம்மா தான் கார்ட்ஸோட வராங்க. அவங்கள பார்த்ததுமே ஹீரோவும் ஹீரோனியும் நம்ம சென்னை தான் ப்ரொடெக்ட் பண்ணி நிக்கிறாங்க. அங்க ஹீரோவையும் ஹீரோனியும் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடறாங்க. 2 பேரும் ரீபான் ஆகி டைம் டிராவல் ஆகி வந்திருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் ஹீரோவை தனியா கூப்பிட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. 40 வயசு மைண்ட், ஆனா 18 வயசு பாடி. இத பத்தி நீங்க வெளியில சொன்னா கூட யாருமே நம்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீங்க? நீங்க பார்த்த அந்த நான் மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொன்னதுக்காக ஹீரோயின் கிட்ட போயிட்டு என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லி எங்க 2 பேரையும் பிரிச்சுட்டீங்க, அத்தோட உங்க உறவே வேணாம்னு சொல்லிட்டு தான் நான் வீட்டை விட்டு வந்துட்டேன். அப்புறம் எதுக்காக என்ன தேடி வந்தீங்கன்னு கேக்குறான். அன்னைக்கு நீ பண்ண மிஸ்டேக்கால தான் நம்ம கம்பெனி ஸ்டாக் எல்லாம் குறைஞ்சு நம்ம கம்பெனி லாஸுக்கு போச்சு. நான் சொல்ற மாதிரி கேட்டு நீ மட்டும் லின்ன மேரேஜ் பண்ணியிருந்தனா நமக்கு அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்காது. இப்ப பாரு, கடவுளா உனக்கு எங்கேஜ் கொடுத்திருக்காரு, இந்த வாய்ப்பை நீ யூஸ் பண்ணிக்கோ. ஒழுங்கா ஒரு நல்ல பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அவனுக்கு அட்வைஸ் பண்றாங்க. நீங்க எல்லாம் சாகுற வரைக்கும் திறந்தவே மாட்டீங்கல்ல, உங்களுக்கு எப்போதுமே பண்ண மட்டும்தான் முக்கியமா போச்சு. சென்னோட விஷயத்துல கூட நீங்க தான் ட்ரிக் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை எப்படி சால்வ் பண்ணு மட்டும் பாருங்க சொல்லிட்டு ஹீரோவா இங்க இருந்து கிளம்பிடுறா. ஆக்சுவலி இவங்க தான் சென்னோட மெடிக்கல் ரிப்போர்ட்ல அவன் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருக்கதா சொல்லிட்டு ஒரு போலியான ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி கொடுத்திருப்பாங்க. அதுவும் எதுக்காக பண்றாங்கன்னா இன்ன வரைக்குமே இவங்களுக்கு சென் தன்னுடைய பேர பையனை தெரியாது. இப்போ வரைக்குமே சென்னை ஹீரோடைய ஃப்ரெண்டு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் ஹீரோவை கண்ட்ரோல் பண்றதுக்கு சென்னுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க சென்னை தான் காமிக்கிறாங்க. ரொம்பவே சோகமா உட்காந்துருக்கான். அப்போ ஹீரோ தான் அவன் கிட்ட போயிட்டு இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் என் அம்மா தான், என் அம்மா என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு உன்ன ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு சாரி கேக்குறான். அதுக்கு சென்னுமே ஹீரோ கிட்ட சாரி கேக்குறா. நான் தான் உங்க வீக்னஸா போயிட்டேன்ல, என்ன வச்சுதானே உங்க அம்மா உங்களை கண்ட்ரோல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சென்னுக்கு ஒரு போன் கால் வருது. அந்த ஸ்போர்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட என்ன கால் வந்திருக்கு. ஹீரோ கிட்ட பேசணும்னு சொல்லவும் சென்னும் ஹீரோ கிட்ட போனை கொடுக்குறான். இவனும் போனை வாங்கி ஸ்பீக்கர்ல வச்சு என்ன விஷயம்னு கேட்கும்போது நீங்க சொன்ன மாதிரியே நாங்க மறுபடியும் சாம்பிள்ஸ் எக்ஸாமின் பண்ணோம், ரீடெஸ்ட் பண்ணதுல சென் எந்தவித ட்ரக்ஸும் யூஸ் பண்ணலன்ட்டு ப்ரூவ் ஆயிருக்கு. எங்களை மன்னிச்சிருங்க, எங்க மேலதான் மிஸ்டேக்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேக்குறாங்க. இப்படி அவங்க சொன்னதை கேட்டு 2 பேரும் ஹாப்பியா இருந்துட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் ஹீரோடைய அம்மா தான் காமிக்கிறாங்க. அந்த அம்மாவுடைய செக்ரட்டரி வந்து நம்ம பிளான் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடுச்சு, உங்க பையன் டாப் லாயர்ஸ் வச்சு மொத்த இடத்தையும் பிளாக் பண்ணிட்டாரு, இதனால மறுபடியும் ரிவ்யூ பண்ணதுல அந்த பையன் எந்தவித ட்ரக்ஸை யூஸ் பண்ணலன்ட்டு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொல்ல அதை கேட்டு இவங்க செம்மையா கோவப்பட்டு இருக்காங்க. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயமும் தெரிய வருது. சென்னுடைய சாம்பிள ரீடெஸ்ட் பண்ணும்போது டிஎன்ஏ டெஸ்ட்டுமே எடுத்திருக்காங்களாம். சோ ரிப்போர்ட் படி சென் வந்து ஹீரோடைய பையன், அதாவது உங்க வீட்டு வாரிசுன்னு தெரிய வந்திருக்குன்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க, சென் என்னுடைய பயாலஜிக்கல் கிராண்ட்சன்னா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது இங்க சீனை கட் பண்ணிட்டு மறுநாள் ஸ்கூல்ல தான் காமிக்கிறாங்க. 3 பேரும் சேர்ந்து ஸ்கூல் கேண்டீன்ல தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எப்போதும் போல இந்த கன்றாவியான சாப்பாடான்னு சொல்லிட்டு சென்னும் அழுத்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ அங்க நிறைய ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து ஆட்கள் வராங்க. இவனுக்காக நிறைய விதவிதமான ஃபுட் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. ஹீரோக்கும் ஹீரோனிக்கும் நல்லாவே புரியுது இது எல்லாத்தையும் ஹீரோடைய அம்மா தான் பண்ணிருக்காங்கன்னு. அந்த லேடிய நான் என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவமா கிளம்புறா. அவன் கூட நானுமே வரேன் ஹீரோ சொல்றான். நீங்க 2 பேரும் போனா எப்படி, நானும் உங்க ஃபேமிலி தானே, நானும் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு சென்னுமே போறான். சோ 3 பேரும் சேர்ந்து ஹீரோடைய அம்மாவை தான் மீட் பண்ணி வந்திருக்காங்க. அங்க ஹீரோடைய அம்மாவும் சென்னை பார்த்துட்டு அடடா என் பேரை மாத்துட்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் வராங்க. அதுக்குள்ளே ஹீரோயின் அவங்கள ஸ்டாப் பண்ணி முன்னாடி போய் நிக்கிறா. அச்சோ பாக்குறதுக்கு என் பையன் மாதிரி இருக்கான், அப்படியே அவனை உரிச்சு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு சென்னை கொஞ்சிட்டு இருக்காங்க. சென்னுக்கு இவங்க நடிக்கிறாங்கிறது நல்லாவே புரியுது. இதுக்கு முன்னாடி நீங்க தான் என்னுடைய டெஸ்ட் ரிப்போர்ட்டை மாத்தி கொடுத்தீங்க, இப்ப என்ன அப்படியே நல்லவங்க மாதிரி நடிக்கிறீங்களேன்னு கேக்குறா. டேய் அதெல்லாம் நீ என் பேரன்னு தெரியறதுக்கு முன்னாடி இப்பதான் நீ தான் என் பேரன்னு தெரிஞ்சு போச்சு, அப்புறம் பாட்டிக்கு உன் மேல கரிசனை வராதா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், பாட்டி கூட வாப்பான்னு சொல்லிட்டு சென்னை தனியா கூட்டிட்டு போறாங்க. சென் கிட்ட ஒரு டாக்குமெண்ட் கொடுத்து நம்ம கம்பெனில 5% ஷேர் உனக்கு கொடுத்துறேன், அது மட்டும் இல்லாம நீ யூகேல போயிட்டு படிக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி தர, அது மட்டும் இல்லாம இந்த மொத்த சொத்தும் உனக்கு தான், நீ என் பேரண்டா, உனக்காக பாட்டி என்னைக்குமே இருப்ப, உன்
பேரண்ட்ஸ பாரு, அவங்களுக்கு இப்பதான் 18 வயசு. இன்னுமே அவங்களுக்கு லைஃப் நெறைய இருக்கு. கண்டிப்பா ஃபியூச்சர்ல அவங்களுக்கும் குழந்தை பெத்துப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு குழந்தை வந்துட்டா, கண்டிப்பா அந்த குழந்தைய தான் பாப்பாங்க. உன்ன கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் உன்னுடைய ஃபியூச்சர் தான் ஸ்பாயில் ஆயிடும். யாருமே இல்லாம நீ தனியா நிப்ப. ஆனா பாட்டி உன்ன கைவிட மாட்டா. நீ நம்ம வீட்டு வாரிசா எப்போதும் என் கூடயே இருக்கலாம். இந்த டாக்குமெண்ட்ல மட்டும் சைன் பண்ணு. இதுல மட்டும் சைன் பண்ணிட்டீன்னா, நம்ம குடும்பத்துல அபிஷியலா நீயுமே ஒரு மெம்பர் ஆயிடுவேன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ல சைன் கேக்குறாங்க. ஆனா சென் பாத்தீங்கன்னா, அந்த டாக்குமெண்ட்ட 4 3 கிழிச்சு போட்டுட்டு, புதுசா குழந்தை வந்ததுக்கு அப்புறம் பழைய குழந்தைய மறந்து போகிறதுக்கு என் பேரண்ட்ஸ் ஒண்ணும் உங்கள மாதிரி கிடையாது. எனக்கு என் அம்மா அப்பா தான் முக்கியம். உங்க பண காசுலாம் தேவையில்லன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. இவங்க பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சுன்னு சொல்லிட்டு செம்மையா கோவப்பட்டுட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல போனா இவங்களுக்கு சென் மேல தன்னுடைய பேரண்ட்ஸ் சொல்லிட்டு பாசெல்லாம் கிடையாது. ஹீரோடைய தாத்தா இருக்காரு இல்லையா, அவர் சாகிறதுக்கு முன்னாடி 3 பில்லியன் பணத்தை விட்டுட்டு போயிருப்பாரு. இவங்களுக்குன்னு வாரிசு இருந்தா அதை இவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துல அந்த 3 பில்லியன் பணமும் ட்ரஸ்ட்டுக்கு போற மாதிரி எழுதி வச்சிருப்பாரு. சோ அந்த ரீசனுக்காக தான் சென்னைக்கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவனை எப்படியாவது தன்னுடைய பேரனா கூட்டிட்டு வந்து இவன் மூலியமா அந்த 3 பில்லியன் பணத்தையும் வாங்கிக்கலாம்னு பாக்குறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் ஸ்கூல்ல தான் காமிக்கிறாங்க. அந்த ஸ்கூல்ல இன்னைக்குதான் ஏஜ் செரமனி நடக்குது. சோ எல்லா ஸ்டூடெண்ட்டும் அவங்க பேரண்ட்ஸ் கூட தான் வந்திருக்காங்க. நம்ம சென்னுமே ஹீரோவையும் ஹீரோயினா தன்னுடைய பேரண்ட்ஸ் சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கான். ஃபர்ஸ்ட் பிரின்சிபலும் சென்னை தான் கூப்பிடுறாங்க. அதுவும் அவனுடைய பேரண்ட்ஸையும் சேர்த்து தான் கூப்பிடுறாங்க. பிரின்சிபல் கூப்பிடுறாங்களா, வாங்க போகலான்ட்டு கூப்பிடுறான். டேய் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இப்ப மட்டும் நான் ஸ்டேஜுக்கு வந்து நான் தான் அவனுடைய அம்மான்னு சொன்னா யாராவது நம்புவாங்களான்னு கேட்டுட்டு இருக்கும்போது அங்க ஹீரோடைய அம்மா தான் வராங்க. நான் தான் சென்னுடைய பாட்டி. இவ்வளவு நாளா அவன் தான் என்னுடைய பேரன்னு தெரியாம இருந்தது. இப்பதான் எனக்கு தெரிய வந்திருக்கு. அதனாலதான் அவனை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கேன்ட்டு எல்லாரும் முன்னாடி சொல்லிட்டு இருக்காங்க. சென்னுக்கு வர ரொம்பவே கோவம் வருது. நேரா அவங்க கிட்ட போயிட்டு இங்க வந்து சீன் கிரியேட் பண்ண வந்திருக்கீங்களா, எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு கேட்கும்போது, இங்க பாருப்பா சென், ஒழுங்கா இதுல சைன் பண்ணி நம்ம வீட்டு வாரிசா நம்ம வீட்டுக்கு வந்துரு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோயேன், உன்னை பத்தின சீக்கிரட்டா ஸ்டேஜ்ல எல்லாரும் முன்னாடியே சொல்லிடுன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. எது சீக்கிரட்டா, என்ன சீக்கிரட்னு கேட்டுட்டு இருக்கும்போது அங்க இந்த சியா தான் வரா. அவ பாட்டுக்கு ஸ்டேஜ்ல வந்து நான் பிரெக்னெண்டா இருக்கேன், என் வயித்துல வளர குழந்தைக்கு இந்த சென் தான் அப்பா, என்ன கைவிட்டு பாக்குறான்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி அழுது நாடகம் ஆடிட்டு இருக்கா. அதை கேட்டு எல்லாருக்கும் ஷாக்கிங்கா இருக்கு. இந்த சென்னுக்கு கூட ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அம்மா அவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, நான் வெர்ஜின், நான் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கான். எனக்கு எல்லாம் தெரியும்டா, நீ கம்மன் சொல்லிட்டு ஹீரோயின் யாருக்கோ டெக்ஸ்ட் பண்றா. அடுத்த கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த ஜியா இருக்கா இல்லையா, அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் தான் அந்த இடத்துக்கு வரா. ஆக்சுவலி இந்த ஜியா இருக்கா இல்லையா, ஹீரோடைய அம்மா கிட்ட இருந்து 10 மில்லியன் பணத்தை வாங்கிக்கிட்டு தான் சென் மேல இந்த மாதிரி ஒரு பழிய சுமத்திட்டு இருக்கா. அந்த விஷயம் இந்த பாய் ஃப்ரெண்டுக்குமே தெரியும் போல. அதனால அவனுமே ஸ்டேஜுக்கு வந்துடுறா. ஏன்டி இந்த லேடி கிட்ட இருந்து 10 மில்லியன் பணத்தை வாங்கிக்கிட்டு தான் என்கிட்ட 1 மில்லியன் வாங்கினதா போய் சொன்னியா, மிச்ச பணம் எங்கடின்னு கேட்டு அவளை மிரட்டிட்டு இருக்கான். அதை கேட்ட ஹானோடைய அம்மாவும் என்ன பண்ணும் எனக்கு எதுவும் தெரியாது, நான் யார்கிட்டயும் எந்த பணமும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்பலாம் நடிக்காதீங்க, சென்னுடைய குழந்தையே வயித்துல சுமந்துட்டு இருக்கான்னு போய் சொல்ல சொன்னது நீங்க தானே, இப்ப என்ன எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களான்னு கேட்டு எல்லாரும் முன்னாடியும் போட்டு கொடுத்துறான். டே என்ன பேசுன்னு கேட்டு ஹீரோடைய அம்மாவும் அவன் அடிக்க, அவன் இவங்களை அடிக்க, அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஜியா அடிக்கன்ட்டு 3 பேரும் மாத்தி மாத்தி அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி 3 பேரும் சண்டை போட்டுருக்கத பார்த்துட்டு அங்க வந்தவங்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சாங்க. உடனே அவங்க 3 பேரும் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவங்க அம்மாவை தான் வெயிட் பண்ண வரான். நீங்க பிளான் பண்ணது எதுவுமே நடக்கல. தாத்தா விட்டுட்டு போனா 3 பில்லியன் ட்ரஸ்ட் ஃபண்டும் ப்ரொசீஜர் படி சேரிட்டிக்கு போயிடுச்சு. சோ இதுக்கப்புறம் அந்த பணம் உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்றான். அந்த பணம் போனா என்ன, இன்னுமே யூ குரூப் என் கையில தான் இருக்கு. கம்பெனியோட 30% ஷேர் என்கிட்ட தான் இருக்கு. சோ நான் இப்போ வரைக்குமே நம்ம கம்பெனில ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் தான் சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஏன்னா மொத்த யூ குரூப்பையும் நானே வாங்கிட்டேன். அதுக்காகலாம் உங்களை கைவிட்ட மாட்டேன். என்னதான் இருந்தாலும் நீங்க என் அம்மா வச்சு, அதனால மாசம் மாசம் செலவுக்கு மட்டும் உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட தான் வரா. அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு வந்ததுல அவனுக்கு ரொம்பவே ஃபீலிங்கா இருக்கு. அப்போ ஹீரோயின் தான், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக உங்க ஃபேமிலி நாங்க இருக்கோம்னு சொல்லிட்டு அவனை கம்ஃபர்ட் பண்றா. அப்புறம் என்ன 3 பேரும் ஜாலியா இங்க இருந்து ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஸ்கூல் முடிச்சாச்சு, அடுத்த கட்டம் காலேஜ் தானே. சோ காலேஜுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் 3 பேரும் படிக்க ஸ்டார்ட் பண்றாங்க. நம்ம சென்னும் நல்லா படிச்சு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில சீட்டு வாங்கிடுறா. ஹீரோயினுக்கு சின்ன வயசுல இருந்து சிங்கர் ஆகணுங்கிறது ஆசையா இருந்திருக்கும். அதனால அவ ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு சிங்கராவும் ஆகிடுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவருடைய சொந்த முயற்சியில ஒரு பெரிய பிசினஸ் மேனாவும் ஆகிடுறான். இப்படி அவங்களுக்கு கிடைச்ச 2வது வாய்ப்பை சரியா யூஸ் பண்ணி 3 பேருமே அவங்களுடைய பழைய தப்பெல்லாம் திருத்திக்கிட்டு 18 வயசுல இருந்து ஒரு அழகான குடும்பமா சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படியே ஒரு சூப்பரான ஹாப்பி எண்டிங்கோட இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமாவுடைய செகண்ட் சீசனுமே ரிலீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு விருப்பம் இருந்தா சொல்லுங்க, கண்டிப்பா அதையுமே அப்லோட் பண்றேன். அப்புறம் என்ன, இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, முக்கியமா ஹைப் பண்ணுங்க. தேங்க்யூ.